எங்களோடு பேசு. எல்லாமே நீர் தந்தது, எல்லாமே நீர் தந்தது, என் வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே நீர் தந்தது, 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 என் வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே நீர் தந்தது, என் வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே நீர் தந்தது. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். உட்காருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை ஆராதனையிலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். தேவன் நம்மை ஆசீர்வதித்தார் என்ற நிச்சயத்தோடு எல்லா கரங்களை தட்டி உற்சாகத்தோடு இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமாய் இருக்கத்தக்கதான வார்த்தை நிமித்தமாய் நாம தியானம் பண்ணி கொண்டிருக்கிறோம். இந்த குடும்ப செய்தி, இந்த நல்ல குடும்பம் என்கிறதான செய்தி அல்லது கிறிஸ்துவ குடும்பம் என்கிறதான செய்தி, இது 12வது வாரம். அதற்காக மறுபடியும் ஒரு விஷயம், 12வது வாரம். இந்த 12 வாரமா கர்த்தர் இதை பேசும்படியாக கிருபை பாராட்டி இருக்கிறார். அது புது புது தாட்டுகளை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பல பேர் சொன்னாங்க, இது எங்களுக்கு பிரயோஜனமா இருக்கு பாஸ்டர், திருமணம் ஆவதுக்கு முன்பதாக எங்களுக்கு இது பிரயோஜனமா இருக்கு. சில பேர் சொன்னாங்க, திருமணம் ஆனவங்க சொன்னாங்க நிச்சயமா இது நல்லா இருக்கு. கொஞ்சம் வயதுல பெரியவங்க சொன்னாங்க, அவங்க பார்த்து சொல்லும் போது இப்படியா சொன்னாங்க, கொஞ்சம் முன்னாடி இந்த செய்தியெல்லாம் கேட்டிருந்தாங்கன்னா கொஞ்சம் எங்களுக்கு குடும்பம் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில பேர் சொன்னாங்க, போதும் நிறுத்தும் கர்த்தாவே, போதும் நிறுத்தம், குடும்பத்தை பத்தி பேசும்போது போதும், கொஞ்சம் வேலையை பாருங்க. சும்மா இப்போ எல்லாத்தையும் நாங்க விட்டுட்டோம், எல்லாத்தையும் நாங்க விட்டோம். இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், ஏன் இந்த செய்தி உங்களுக்கு அப்படின்னா எனக்கும் தெரியும். எதுக்கு எங்க அம்மாவுக்கு என்ன இதுக்கு, எங்க அம்மாவுக்கு என்னதுக்கு இந்த செய்தி. 72 வயசு ஆயிடுச்சு. 72 வயசுல எங்க அம்மா இந்த செய்தி கேட்டு என்ன பண்ண போறாங்க? என்ன சொல்லுவாங்க? கண் கேட்ட பிறகு சூரியன். என்னது நான் சொல்லட்டுமா? ஏன் தெரியுமா இந்த செய்தி? உங்களுக்கு ஏன் தெரியுமா? வயதானவங்களுக்கு எல்லாம் ஏன் தெரியுமா? பின்னாடி இருக்காங்க, பாக்கியவதி அம்மா இருக்காங்க, அதுக்கப்புறம் ஆனந்துடைய அம்மா இருக்காங்க, அதுக்கப்புறம் கன்னியம்மா இருக்காங்க, ரோசி அவங்க அம்மா இருக்காங்க, பின்னாடி சிவகாமி இருக்கா அவங்க அம்மா இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் ஏன் இந்த செய்தி? இவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் எங்களுக்கு தேவையா பாஸ்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் சொல்லணுமா, உங்களுக்கு ஒரு ஆலோசனை, மற்றவங்களுக்கு ஆலோசனை கொடுக்கறதுக்கு இது ஏதுவா இருக்கும். அல்லேலூயா. இந்த 12 வாரமா இந்த செய்தி ஏன் கேட்கிறோம், 3 மாசம் இந்த செய்தி ஏன் கேட்கிறோம் அப்படின்னு சொன்னா, அது அவங்களுக்கு பிரோஜனமா இருக்கும். மற்றவங்களுக்கு ஆலோசனை சொல்வதற்கோ தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கோ அது பிரோஜனமா இருக்கும் என்பதற்காக கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமா இருக்கத்தக்கதான அந்த வார்த்தையில நாம மறுபடியும் இந்த 12வது குடும்ப செய்திக்குள்ளாக கடந்து செல்வோம். ஏசாயா 60:20. உன் சூரியன் மறைவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமா இருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். எல்லா கரங்களை தட்டி, துக்க நாட்கள் முடிந்து போகும். கர்த்தர் நம்மளுடைய துக்க நாட்கள் முடியணும்னா ஒரு காரியத்தை முன்னாடி வைக்கணும். என்னதுன்னா, அவர் நமக்கு நித்திய வெளிச்சமா இருக்கும். அவர் தான் வெளிச்சம். அல்லேலூயா. குடும்பத்துல அவருடைய வெளிச்சம் இருந்துச்சுன்னா, ஒருத்தர் எப்படியா பாடினாரு, ஒரு கண்ணதாசன் இப்படியா ஒரு பாட்டு இருந்தார், இந்த வீட்டுக்கு விளக்கு இல்லை. அந்த பெண் இல்லையா அந்த வீட்டுல, அந்த கிளைமாக்ஸை வச்சு அந்த இதை வச்சு அவர் கண்ணதாசன் ஒரு பாட்டு எழுதுறாரு, ஒரு கவிதை எழுதுறாரு. என்ன கவிதைன்னு கேட்டா, இந்த வீட்டுக்கு விளக்கு இல்லை. அப்போ பாருங்க, அதனாலதான் பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க, விளக்கேற்றத்துக்கு அது வரைக்கும் விளக்கு இல்லாமையா இருக்கு அந்த வீட்டுக்கு. விளக்கு ஏற்றத்துக்கு ஒருத்தி வந்தா போதும் அப்படின்னு நினைப்பாங்க, சொல்லுவாங்க. அப்போ என்ன விஷயம் கேட்டா, உன் வீடு எப்போதும் எரிந்து கொண்டிருக்கணும். எப்படின்னா, பிரகாசத்தோடு வீடு வெளிச்சமா இருக்கணும். சில வீட்டுக்கெல்லாம் நான் போயிருக்கேன், இருளடையும்.
அப்படியே அந்த கும்பு இருந்து இருக்கும். என்னதான் போய் நம்ம ஆவிய விட்டு நம்ம அந்த ஜெபத்தை பண்ணாலும் ஜெபம் வரவே வராது. கஷ்டப்பட்டு ஜெபம் பண்ண வேண்டியதா இருக்கும். பிரசன்ஸ், ஏன்னா அந்த வீட்டுல ஜெபம் சொன்னா போறவங்களுக்கு ஜெபம் வரும், இல்லாட்டி வராது. அந்த வீட்டுல அந்த பிரசன்ஸ் இறங்கி இருந்தா தான் வரும், இல்லாட்டி வராது. அப்போ நான் சொல்றேன், அவர் நித்திய வெளிச்சமாய் நம்முடைய வாழ்க்கையில இருந்தாலும் என்றைக்கே மகிழ்ச்சி தான். ஆமென், அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். குடும்பம் ஆண்டவர் நமக்காக ஏற்படுத்தினதான ஒரு காரியம். அல்லது மிருக ஜீவன்கள்லாம் இன்றைக்கு குடும்பமா தான் இருக்குது. குடும்பம் தான் இருக்குதுன்னா அப்படின்னா அது அப்படிதான் பிறக்குது. ஒரு ஆடு குட்டி போடுது, ஒரு மாடு குட்டி போடுது, ஒரு கோழி குஞ்சு பறிக்கிறது, பறவைகள் எல்லாமே அதனுடைய வேலைகளை செய்கிறது. ஆனா சில நாட்களுக்கு பிற்பாடு, சில காலங்களுக்கு பிற்பாடு அது ஒண்ணுக்கு ஒண்ணு எடுத்து கடிக்க ஆரம்பிக்கும். பார்த்திருப்பீங்க, காக்கா காகை அது கொஞ்சம் கொத்தம். ஒரு குறிப்பிட்ட நாட்கள் வந்த பிறகு நாய் சோறு வச்சுட்டாங்கன்னா அது நாய் புத்தி அது காட்டிடும். அந்த நாய் புத்தி காட்டிடும். என்ன நாய் புத்தி காட்டுன்னு கேட்டா, இது அது தான் பெத்த பிள்ளையா தான் இருக்கும். தான் பெத்த பிள்ளை சாப்பிடுறது கூட அது பொறுக்காது, ஒவ்வொன்றும். இதெல்லாம் மிருகத்துடைய குணங்கள். அதை அது அழிச்சுக்கும். இப்படியே நம்ம எல்லாம் இப்படி இருக்கோம். கடைசி வரைக்கும் தேவன் நம்ம இப்படி படைச்சிருக்கார். என்ன படைச்சிருக்கார்? ஒரு குடும்பமாக. ஆகையால்தான் முதல் அற்புதங்களை செய்யும் போது இப்படிப்பட்ட, ஏன்னா எவ்வளவு சந்தர்ப்பம் கிடைச்சிச்சு ஆண்டவருக்கு, எத்தனையோ வாய்ப்பு கிடைச்சிச்சு ஒரு அற்புதங்களை செய்வதற்கு. எல்லா இடத்திலையும் ஆண்டவர் செய்யல. குடும்ப அந்த இணைதல் அல்லது திருமண காரியங்கள் என்று ஒண்ணு நடக்கும் போது அந்த இடத்துல ஒரு அற்புதங்களை செய்தார். அப்போ குடும்பம் நல்லா இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். குடும்பத்தை தானே இணைக்கிறார். மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, அவருக்கு ஒரு ஏற்ற துணையை உண்டாக்குவேன்னு சொல்லி ஏற்ற துணையை உண்டாக்குகிறார். விழாவில தன்னிடத்துல இருந்து எந்த மனுஷனுக்கும். ஆகினால் நான் சொல்ல வருகிற காரியங்கள், குடும்பம் அவன் ஒரு மகிழ்ச்சிக்காக தான் ஆண்டவர் படைச்சாரு. குடும்பத்துக்கு அவர் மகிழ்ச்சி. சில குடும்பத்துல பார்த்தா அந்த மகிழ்ச்சி இருக்காது. அப்படியே டல்னஸ் அடிக்கும். குடும்பம் பார்க்கும்போது இதை ஏன் பார்க்கணும்னு இருக்கும், அவரை இவரு இந்தமா ஏன் பார்க்கணும்னு இருக்கும், எல்லாம் கொலாப்ஸ்ல இருக்கும். ஏதோ ஒரு கடமை மாதிரி அல்லது அந்த மிலிட்டரி கேம்ப் மாதிரி நடக்கும். மணி அடிச்சா சோறு, அதுக்கப்புறம் என்னது, அதுக்கப்புறம் படுக்கை, அதுக்கப்புறம் என்னது தூங்கல், அதுக்கப்புறம் காலைல எழுந்துக்குது, அதுக்கப்புறம் போய் குளிப்பான், அதுக்கப்புறம் ட்ரெஸ் மாறுமா, அதுக்கப்புறம் போயிட்டு இருப்போம். குடும்பத்துக்கு எனக்கு ஒரு சம்மந்தமே இருக்காது. ஏதோ ஹாஸ்டல்ல வந்து தங்குற மாதிரி தங்குவோம். இப்படி வந்து போறது இப்படிதான் இருக்கும் அவருடைய வாழ்க்கை. ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி ஒரு இருக்காது. நான் சொல்லுவேன், நான் தைரியமா சொல்லுவேன், எங்க குடும்பத்தார் பாக்குறாங்க. நான் வீட்டுக்கு போனேன்னா பெருசுல இருந்து சின்னது வரைக்கும் என் மேலதான் இருக்கும். தெரியுமா? சபைக்கு வந்தாலும் அது எல்லாம் இருப்பாங்க. டிவி ஓடும், வீட்டுல குடும்ப விளையாட்டு பொருட்கள் இருக்கும், எல்லாம் இருக்கும், வீட்டுல எல்லாம் இருப்பாங்க. ஆனா நான் அது எப்படி எனக்கு தெரியாது, ஏன் அப்படி சொல்லி எனக்கு தெரியாது. ஆனா என் பிள்ளை சின்ன பிள்ளைல இருந்து பெரிய பிள்ளைல இருந்து வீட்டுல இருக்கிற எல்லாமே வீட்டுக்கு போன என் சேரை சுத்தி உட்காரும். என் சேரை சுத்தி இருக்கும். என் மேல ஒண்ணு கை இருக்கும், ஒருத்தர் கால் இருக்கும், ஒருத்தர் மேல ஏறி உட்காருவான், ஒருத்தர் தொங்குவான். உங்க குடும்பத்துல நடக்குதா? நான் எனக்கு என்கிட்ட இருக்குதுன்றதுனால உங்ககிட்ட நான் சொல்றேன். உன்னை பார்த்தா அப்படி ஒரு சந்தோஷம் வருதா? வந்தா அது பேர் தாங்க குடும்பம். வந்தா அது பேர் தான். நான் சபைக்கு வந்தாலும் என்ன சொல்லி அப்பா போன பிள்ளைங்க தான். உண்மையாக என் பிள்ளைங்க பார்த்தா அதை நினைக்கிறேன். மத்தவங்க பாக்குற கண்களுக்கு அது எப்படி இருக்குன்னு தெரியாது. அந்த பிள்ளைங்களாம் அப்படிதான் சுத்தி அப்பா உயிர் விடுற அளவுக்கு, உயிரை ஆமா என் கையில எடுத்து கொடுக்குற அளவுக்கு பிள்ளைங்களுக்கு அந்த அளவுக்கு அன்பு செலுத்தியாச்சு. இது எல்லா மனுஷ இடத்துலயும் நடந்தாதான் அந்த குடும்பம் சந்தோஷமா இருக்கும். என்னை நேசிக்கிறது போல உன்னை நேசிக்கிறது போல அப்படி குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் நேசிக்கிறார். ஆகிறதா ஒரு மகிழ்ச்சியான குடும்பம் இது. ஆகிய ஒரு மகிழ்ச்சியாக ஏற்படுத்தினார். அது நான் எப்படி சொல்ல முடியும்? பரலோகத்தை போல உன் குடும்பம் அது அதனுடைய ஒத்துதான். இது அதனுடைய முன்மாதிரி தான். நம்ம பரலோகத்துக்கு போனோம்னா நம்ம பரலோகம் எப்படி இருக்கணும், நமக்கு ஒரு பரலோகம் எப்படி இருக்குன்னா இப்ப நம்ம வாழ்வது போலதான் இருக்கும். இப்படி இருக்கலாமா? இன்னொரு நரகமா? அதுவே நரகம் இல்ல, அது ஒரு பரலோகம். நீ இங்க கையில் கடிச்சுனா அங்க ஏசப்பாவும் கடிச்சுதான் இருப்ப நீ. ஏன்னா மனவாளன் இங்க உனக்கு மனவாளன். நான் இப்படி ஒப்பிடுறேன். ஆனது மெர்சி இருக்காங்க, எப்போ பாரு மெர்சி ஆனது குடிச்சு வல்லு குடிச்சுட்டே இருந்துச்சு. அங்க ஏசப்பாவை கொடுங்க. ஏன்னா இங்க மனவாளன் அவரு, அங்க மனவாளன் அவரு. அப்ப அந்த மனவாளன் கிட்ட ஒண்ணு நீ தான் நிம்மதியா இருக்க போற. அந்த மனவாளன் கிட்ட நீ எப்படி சந்தோஷமா இருப்ப? நீ எப்ப பாரு இங்க அடிச்சுன்னா அங்க ஏசப்பாவை அடிச்சுதான் இருப்ப.
இங்க குறை சொல்லியிருந்தா அங்க குறை சொல்லிதான் இருப்பேன். இங்க வேற வேலையை பார்த்துன்னா அங்க வேற வேலை பார்க்க தான் செய்வேன். ஒரு சந்தோஷம் இருக்காது. ஆகையாதான் ஆண்டவர் நமக்கு இங்க சொல்லும் போது ஒரு குட்டி பரலோகத்தை போல, பரலோகத்துல என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி நினைக்கிறியோ அது இங்கேயும் இருந்தா நல்லா இருக்க. கரங்களை தட்டி உற்சாகத்தோடு உங்க குடும்பத்துக்காக. அல்லேலூயா. குடும்ப வாழ்க்கை நம்ம கையில தான் இருக்கு. ஆமா, அது அது இந்த ஆலோசனை சொல்லணும்னா எப்படி சொல்லலாம்? குடும்பம் வேறு, கிறிஸ்தவ குடும்பம் வேறு. உலகத்துல இப்படிதாங்க வாழ்றான் அப்படின்னு சொல்றான். உலகத்துல இப்படிதான் வாழ்றான். வாழ்ந்து போட்டோம், நீ அவன் தான் குடும்பம் தான், உங்க குடும்பம் தான். ஆனா அவனுடையது குடும்பம், உன்னுடையது கிறிஸ்து பிளஸ் குடும்பம். எப்படி? கிறிஸ்து பிளஸ் குடும்பம், கிறிஸ்தவ குடும்பம். கிறிஸ்துவ குடும்பத்துல சாராயம் இருக்காது. இருக்குமா? பீர் பாட்டில் இருக்குமா? மொட்டை மாடி எடுத்து போமா பீர் பாட்டில்? இந்த ஆளுக்கு எப்படி தெரியுது? ஆல்வேஸ் செய்யணும். இதை காமிக்க மாட்டாங்க, அதை காமிக்கிறது. மறைச்சு போய் மொட்டை மாடியில் சிகரெட் அடிக்கிறது, பாத்ரூம்ல போய் உட்கார்ந்து சிகரெட் அடிக்கிறது. கிறிஸ்தவ குடும்பத்துல இருக்காது. கிறிஸ்துவ குடும்பத்துல ஆட்டமும் பாட்டம் அரைக்குறை ஆடையும் இருக்காது. கிறிஸ்துவ குடும்பம் ஒரு வித்தியாசமான குடும்பம். எல்லாம் குடும்பம் தான், எல்லாம் குடும்பம் தான். அதுவும் குடும்பம் தான், இதுவும் குடும்பம் தான். அவனும் குடும்பத்தோட தான் வாழ்றேன், நம்மளும் குடும்பத்தோட தான் வாழ்றேன். நம்ம ஒண்ணு அண்ணகர் இல்ல அவனோட குடும்பத்துல வாழ்றதுக்கு. குடும்பம் வேறு, கிறிஸ்தவ குடும்பம். அதுக்குதான் ஒரு எக்ஸ்ட்ரா நமக்கு கொடுக்குறாங்க. எக்ஸ்ட்ரா ஆர்டினரி பவர். எக்ஸ்ட்ரா பவர் என்ன பவர்னு கேட்டா கிறிஸ்தவ பவர். இயேசுடைய குணம், இயேசுடைய குணாதிசயங்கள், இயேசுடைய தன்மைகள், இயேசுடைய வந்து சேர்ந்து வந்துடும். ஆலோசனை வேறு, கிறிஸ்தவ ஆலோசனை வேறு. அவன் என்ன சொல்லுவான்? அவன் பட்டிமன்றத்துல வேற எதாவது சொல்லுவான். அவன் தீர்ப்புல எப்படி வேணாலும் சொல்லுவான். அவன் தீர்ப்புக்கு வேற வித்தியாசமா இருக்கும். டைவர்ஸுக்கு போறாங்க. டைவர்ஸுக்கு யாராவது போய்க்கிறீங்களா? டைவர்ஸுக்கு போகாதீங்க, டைவர்ஸுக்கு போகாதீங்க. கூட கொஞ்ச நாள் ஓட்டிடுங்க, அப்படியே வண்டி ஓட்டிடுங்க, போய் பார்த்துக்கலாம். கொஞ்ச நாள் எப்படியாவது ஓட்டி விட்டுருங்க, கைட்டு கிட்ட விட்டுறாதீங்க. இந்த டைவர்ஸுக்கு போனா இந்த டைவர்ஸ்ல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 6 month கேப் கொடுப்பாங்க. ஒரே வீட்டுல இருங்க 6 மாசம் 3 மாசம் என்ன டைமிங் எல்லாம் தெரியல. ஏன்னா ஒன்னும் டைவர்ஸ் பண்ணல, அதனாலதான் நமக்கு தெரியல. அது அந்த ஒரு குறிப்பிட்ட டைம், என்னைக்கோ படிச்சது, எப்போ படிச்சது, குறிப்பிட்ட டைம் கொடுப்பாங்க. அந்த குறிப்பிட்ட டைம் போய் முடிச்சுட்டு இவங்களோட வாழ்ந்துட்டு மறுபடியும் அது செட் ஆகலன்னா மறுபடியும் அங்க போவாங்க. 3 கவுன்சிலிங் கொடுப்பாங்க. 3 கவுன்சிலிங்லயும் உட்காந்து என்ன மாதிரி பிரச்சனை பண்ணுவோம். உட்காந்து பொம்பளைக்கு தனியா எடுப்போம், ஆம்பளைக்கு தனியா எடுப்போம், பிள்ளைங்களுக்கு தனியா எடுப்போம். எல்லாத்தையும் சேர்த்து குழப்பி லாஸ்ட்ல ஒரு சர்ச் வந்து நிற்பாரு. என்னமா செட் ஆவாருங்க அப்படின்னு சொல்லிட்டா அப்புறம் டைவர்ஸ். இந்த கிறிஸ்தவ இந்த ஆலோசனையில ஒரு அழகான ஒரு ஆலோசனை வேற சொல்றது, தேவன் இணைத்ததை அது எவ்வளவு சரி, தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்கிறதுக்கு ஒரு இடமே இல்லை. இந்த ஆலோசனை பாத்தீங்களா? இந்த ஆலோசனை பாத்தீங்களா? அந்த ஆலோசனை என்ன சொல்றதுன்னா, ஒரு கவுன்சிலிங் கொடுப்போம், 3 கவுன்சிலிங் கொடுப்போம், ஒரு மாசம் தனியா இருப்போம், இந்த விஷயம் தெரியுமா, அதை செய்வோம், இதெல்லாம் செஞ்சுட்டு முடியலன்னா பிரிஞ்சு போயிடுங்க. முடியாத இடத்துல நம்ம என்ன பண்ணுது? முடியாதது நீங்க எப்படி வாழ முடியும்? பிரிஞ்சு போயிடுங்க. அவன் சொல்ற ஆலோசனை. ஆனா வேதம் சொல்ற ஆலோசனை இதுதான் கிறிஸ்துவ ஆலோசனை. இந்த கிறிஸ்துவ ஆலோசனை தெரியுமா? எப்பா முடிஞ்சாலும் முடினாலும் அடிச்சாலும் உதைச்சாலும் கெட்டு போனாலும் நாசமா போனாலும் என்ன பண்ணாலும் சரி, இதுதான் ஒண்ணு. அடிச்சு ஒரு சீல் போட்டு அடிச்சு கையை ஓடி கீழ் கையில கொடுத்துட்டாங்க. இத மாற்றவே முடியாது. இந்த ஆலோசனை பார்த்தீங்களா? தேவன் நினைத்தது. இது சும்மா இல்ல, நீயே ஏதோ அம்மா அப்பா பார்த்து போனது இல்ல, அல்லது நீயே தேடிக்கிறது இல்ல, அல்லது எவ்வளவு ஒருத்த சேர்த்து வச்சது இல்ல, அல்லது பாஸ்டருக்கு இது பண்ணது இல்ல. தேவன் நினைத்தது. கரங்களை தட்டி உற்சாகத்தோடு குடும்பத்துக்காக தேவன் நினைத்தது. இன்னைக்கு கல்யாணம் பண்ணி இருந்தாலும் சரி, அல்லது நம்ம இதுக்கு முன்பாக நம்ம பேர பேத்தி எடுத்து முடிஞ்சு கதை முடிஞ்சிருந்தாலும் சரி, தேவன் நினைத்தது. இது எந்த சூழ்நிலையும் பிரிக்கவோ பிரிந்திருக்கவோ ஆண்டவர் வேதம் கொஞ்சம் கூட நமக்கு இடம் கொடுக்கவே இல்லை. இதுதான் பரலோகம். பரலோகத்துல என்னதான் இருக்கும், பூமியில என்னதான் இருக்கும் நினைச்சு பாருங்க. பரலோகத்துல பொய் இருக்கும்,
இயேசு ஒரு பொய்யை சொல்லுவாரு, பிதா பொய்க்கு பிதாவா இருப்பாரு. அப்படியா? இயேசு கோட்டை அடிப்பாரு, பிதா ஃபுல் அடிப்பாரு. இதுவா? இயேசு 3 வச்சிருப்பாரு, பிதா 5 வச்சிருப்பாரு. அதான் பிதாவுக்கு இயேசுவுக்கு ஆமா 30 ஏக்கர் இருக்கும் பரலோகத்துல, பிதாவுக்கு 80 ஏக்கர் இருக்கும். அப்படியா? என்னங்க என்ன? அப்ப பூமியில என்ன இருக்கிறதோ பரலோகத்துல இருந்தா, அப்ப பூமியுடைய வாழ்க்கை நீ எப்படி வாழ்றியோ பரலோகத்துல அப்படிதான் வாழ முடியும். ஒரு குட்டி பரலோகமாக உன் குடும்பத்தை தேவன் பார்த்து ஒரு குட்டி பரலோகமாக தேவன் உருவாக்கி இருக்கிறார். அதன் படி வாழ்கிற ஒரு மனுஷன் பரலோகத்தை போய் சந்தோஷமா இருக்கு. ஆகையா குடும்ப ஆலோசனை, குடும்ப காரியங்கள், குடும்பத்துக்கு இப்படிப்பட்ட எல்லாம். அப்போ பாருங்க, நம்முடைய பெரும்பாலும் இந்த குடும்பத்துல நடக்கக்கூடிய காரியங்களை பார்க்கும்போது ஆதாம் ஏவாள் காலத்திலிருந்து இந்த காரியங்கள் நடந்தது. என்ன ஃபர்ஸ்ட் காரியங்கள் என்னன்னு கேட்டா, நான் இல்லைங்க. யாரையாவது கேட்டு பாருங்க, பிள்ளைங்க கேட்டு பாருங்க, ஏய் நான் இல்லப்பா, நான் இல்ல. ஃபர்ஸ்ட் இது எங்க வந்துச்சுன்னா நம்ம தாத்தா கிட்ட இருந்து வந்துச்சு. அங்க ஆதாம் கிட்ட இருந்து வந்துச்சு. ஆதாம் ஏவல் ஆதாம் என்ன ஆதாம் எப்படி பண்ணிட்டேன், நான் உன்னை எவ்வளவு நம்பி இருந்தேன், என்ன இப்படி பண்ணிட்டேன். நான் என்ன ஆண்டவரே, நான் எப்பவுமே பர்ஃபெக்ட்டா தான் இருக்கிறேன், நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன். நீங்க சொன்னபடி கீழ்படிவேன், அப்படியே இருப்பேன், கரெக்டா இருப்பேன். நான் அப்படிலாம் இல்ல. ஏய் பக்கரா பாத்தீங்க அந்த பக்கம் என்னம்மா, ஐயோ நான் அப்படிப்பட்ட பொம்பளைலாம் இல்ல, குணசாலியான ஸ்திரீ, நான் அப்படிப்பட்ட லேடி எல்லாம் இல்ல, வட ரம்மியமான ஆளு, நான் அப்படிப்பட்ட ஆள் இல்ல. இப்ப பாருங்க, நாம பெரும்பாலும் குடும்பத்துல நினைக்கிற காரியங்கள் என்னன்னு கேட்டா, நான் நல்லாதான் நடக்கிறேன். எப்படி எப்படி ரெண்டு பக்கம் தான் பேசுறேன். நான் சரியா தான் நடக்கிறேன், அவர் தான் சரியில்லை. இந்த ஒரு குடும்பத்துல இது இருந்துச்சுன்னா, அவர் சரியா இருக்கிறாரு சரியா இல்லையோ அதை பத்தி நமக்கு கவலை இல்லை. ஆனா நான் சரியா இருக்கிறேன்னு சொல்றீங்க பாத்தீங்களா, உங்களுக்குள்ளாக தவறு இல்லை என்று நீங்களே தீர்மானம் பண்றீங்க பாத்தீங்களா, இந்த இடத்துல குடும்ப பிரச்சனை. இந்த இடத்துல குடும்பத்தை பிரச்சனை. நான் சரி, நீ சரியா இருக்கிறது நீ சொல்லக்கூடாது, அதை கடவுள் தீர்மானம் பண்ணணும். நான் சரியா தான் இருக்கிறேன், நான் ஒழுங்காக குடும்பத்தை நடத்துறேன், நான் எல்லா விஷயத்திலும் கரெக்டா இருக்கிறேங்க. நீ கரெக்டா இருந்தாலும் அதை சொல்லாது. நம்ம செய்யற குற்றங்கள் சில நேரங்களில் பார்க்கும்போது, நம்ம செய்யற குற்றங்க மத்தவங்க செஞ்சாங்கன்னா நமக்கு எரிச்சல் கோவம் வந்துடும். ஆனா அதே குற்றத்தை நம்ம செய்திருப்போம், செய்வோம், செஞ்சிருக்கலாம், நம்ம செஞ்சிருப்போம் ஒரு காலத்துல. அதே குற்றத்தை மற்றொருவன் செய்யும் போது நமக்கு எரிச்சலும் வேதனையும் பயங்கரமான படுக்கடிப்பும் உண்டாகும். 2 சாமுவேல் புஸ்தகத்தை நீங்க வாசித்து பார்க்கும்போது அங்க ஒரு சம்பவம் நடக்கிறது. வாசிங்க 12வது அதிகாரத்துல 1வது வசனத்திலிருந்து வாசித்து பாருங்க. 1வது வசனத்திலிருந்து வாசிங்க, நான் சொல்றேன். கர்த்தர் நாத்தானை தாவீதினிடத்தில் அனுப்பினார். 2 சாமுவேல் 12:1 வாசிங்க. கர்த்தர் நாத்தானை நான் சாத்தானை நினைச்சேன். சாத்தான் வந்துச்சு. என்னடா நாத்தானே வரலையே. நாத்தான் தீர்க்கதரிசியை தாவீதினிடத்தில் அனுப்பினார். இவன் அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, ஒரு பட்டணத்தில் 2 மனுஷர் இருந்தார்கள். கதையை போல நாத்தான் தீர்க்கதரிசி சொல்றாரு, தம்பி தாவீதே, நீ பெரிய ராஜா தான் இல்லைன்னு சொல்லல, ஒரு பட்டணத்துல என்ன தம்பி 2 மனுஷர் இருந்தார்கள். 2 மனுஷர்கள் இருந்தார்கள். ஒருவன் ஐஸ்வர்யவான், ஒருத்தன் பணக்காரன், மற்றவன் தரித்திரன். ஐஸ்வர்யவானுக்கு ஆடு மாடுகள் வெகு திரளாய் இருந்தது. ஆமா, நிறைய இருந்துச்சு. தரித்திரனுக்கோ தான் கொண்டு வந்த வளர்த்த ஒரே ஒரு சின்ன ஆட்டுக்குட்டியை தவிர வேறொன்றும் இல்லாதிருந்தது. அது அவனோடும் அவன் பிள்ளைகளோடும் கூட இருந்து வளர்ந்தது. அவன் வாயின் அப்பத்தை தின்று அவன் பாத்திரத்திலே குடித்து அவன் மடியிலே படுத்துக்கொண்டு அவனுக்கு ஒரு மகளை போல இருந்தது. அந்த ஐஸ்வர்யவானிடத்தில் வழிபோக்கன் ஒருவன் வந்தான். அவன் தன்னிடத்தில் வந்த வழிபோக்கனுக்கு சமையல் பண்ண வைக்க தன்னுடைய ஆடு மாடுகளில் ஒன்றை பிடிக்க மனதில்லாமல் அந்த தரித்திரனுடைய ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை தன்னிடத்தில் வந்த மனுஷனுக்கு சமையல் பண்ண வைத்தான் என்றான். நடந்த காரணம் என்னன்னு கேட்டா, ஒன்னும் பெருசா படிச்சுட்டா 5 வருஷத்துல பெருசா ஒன்னும் சொல்லல.
2 மனுஷன் இருந்தாங்க. ஒருத்தர் ஐஸ்வர்யவான், ஒருத்தர் ஏழை. ஐஸ்வர்யவானுக்கு எப்பவுமே தெரியும் 1க்கு 4 5 இருக்கும், அதான் பணக்காரன். ஆக மட்டும் பணக்காரன் ஆகாது இருங்க, அது உங்களுக்கு நல்லதா இருக்கும். பணக்காரன் ஆனா அது 5 6 போயிடும். இங்கேயும் சரி இங்கேயும் சரி, ஆமா 2லயும் சரி. நீ ஐஸ்வர்யானா ஆவ பணம் உனக்கு சேர சேர பாவம் உனக்கு அதிகமா சேர்ந்துதான் இருக்கும். அது 2வது பட்சம். இப்போ இவனுக்கு நிறைய ஆடுகள் உண்டு. ஏழையான மனுஷனுக்கு ஒரே ஒரு ஆடு, அந்த ஆடு புள்ள மாதிரி வந்துச்சு. எப்படி புள்ள மாதிரி? நான் ரம்யா வீட்டுக்கு போகும்போது அந்த ஆடு நான் பாட்டு போய் சேர் போட்டாங்க. சேர் போட்டு அந்த ஆடு ஏறி மேல உட்காந்துச்சு. ஆடும் அது போன உடனே ஏறி என் மேல உட்காந்துச்சு. நானும் தள்ளி விடுறேன். இந்த பொண்ணு வருது, அவங்க அம்மா வராங்க, எல்லாம் தள்ளி இள்ளி விடுறாங்க. அது விடவே இல்லை. அது மனுஷன் அப்பதான் பாத்துச்சு போயிருக்கு. மனுஷனை அப்பதான் பாத்துச்சு போல. அவங்க வீட்டுல இருக்கிற எல்லாம் வந்து மேல உட்காந்துச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண, போன வாரம் தஞ்சாவூர் போயிருந்தேன். போன வாரம் தஞ்சாவூர் ரம்யா சொன்னா, நானு அம்மா கிட்ட சொல்லி சாப்பாடு செய்யணுமாப்பா அப்படின்னா. சரிம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு ஆட்டு கறி தான் வேணும், அதுவும் கடையில வாங்கக்கூடாது, உங்க வீட்டு ஆடுதான் எனக்கு வேணும். ஆடா இல்ல, கடையில அப்பா வாங்கிட்டு சொல்லிட்டு செஞ்சு கொடுக்குறேன். இல்ல இல்ல இல்ல, என் மேல உட்காந்துச்சு பாரு, அது பெருசாயிடுச்சு, அதுக்கு குட்டி இருக்குல்ல, அந்த ஆடு சமைச்சு கொடு. இல்லப்பா இல்ல, அப்பா வேணுமா ஆடு வேணுமா? அது ஆடுதான் வேணும்னு சொல்லிச்சு. போடு, அது ஆடுதான். எங்க அப்பாவுக்கு எங்கேயோ போறாங்களா, எங்க அம்மா எங்கேயோ போறாங்களா, சாப்பாடு இல்லை, ஹோட்டல்ல சாப்பிடுங்க. அப்போ அந்த ஆட்டை அவ்வளவு செல்லமா அந்த ஆட்டை வளர்த்து இருக்கிற அந்த மனுஷன் என்ன பண்ணா, இந்த இன்னொரு ஐஸ்வர்யவான் வழிபோக்க வந்தா, சொந்தக்காரன் வந்த உடனே இந்த ஆட்டை இவ்வளவு ஆட்டை விட்டு அடுத்த ஆட்டை எடுத்து சமைச்சு கொடுத்துட்டான். இப்போ முறையிடுறாங்க. முறையிட்ட உடனே இப்போ ராஜா கிட்ட அந்த பஞ்சாயத்து ராஜா கிட்ட வருது. ராஜா தான் தாவீது. தாவீது கிட்ட அந்த பஞ்சாயத்து வருகிறது. வந்த உடனே 5வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது தாவீது அந்த மனுஷன் மேல் மிகவும் கோபம் மூண்டவனாகி நாத்தானை பார்த்து, என்னது எரிச்சலாயிட்டான் தாவீது. யார் இந்த காரியத்தை பண்ணுவேன்? அவனுக்கு இறக்கே இல்லையா? அவன் மனுஷனா? அவன் ஒரு மிருகம், அவன் வாழவே தகுதி இல்லாதவன், இப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டவன் சொல்லி அந்த ராஜா என்ன பண்றாரு, தாவீது ராஜா, இந்த காரியத்தை செய்த மனுஷன் மரணத்துக்கு பாத்திரன் என்று அவனுக்கு மரண தண்டனை. அப்புறம் கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். சத்தியோட பண்ணிட்டாரா? சத்தியோட பண்ணிட்டார். அப்புறம் அவன் இரக்கமற்றவனாய் இருந்து இந்த காரியத்தை செய்தபடினால் அந்த ஆட்டுக்குட்டிக்காக நாளத்தனையாய் திரும்ப செலுத்த வேண்டும் என்றான். அடி போட்டு வெள்ளாசுறாரு தாவீது ராஜா. யாரும் தெரியாம தாவீது ராஜா என்ன பண்றாரு, அவன் சாகணும், அவன் நல்லா இருக்க கூடாது, இவ்வளவு திமிர் பிடிச்சவன் ஏன் நாட்டுல இருக்கானா, இவ்வளவு ஆமா அநியாயம் பிடிச்சவன் ஏன் நாட்டுல இருக்கானா. அழகா ஸ்டைலா ஒரு வார்த்தை சொல்றாரு. சைலண்டா நம்ம சினிமா, தமிழ் சினிமாவில் ஹீரோ மாதிரி நாத்தான் அழகா ஒரு வார்த்தை சொல்லுகிறார். அப்பொழுது நாத்தான் தாவீதை நோக்கி நீயே அந்த மனுஷன், நீதான் அந்த மனுஷன், வேற யாரு இல்லை. போன தாவீது நெஞ்ச போட்டான். நீ செய்யும் போது அந்த குற்றம் உனக்கு தெரியாது. 13வது வசனத்துல சொல்றான். 13வது வசனத்துல, அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில் நான் கர்த்தருக்கு விரோதமா பாவம் செஞ்சுட்டேன், கர்த்தருக்கு விரோதம். அது வரைக்கும் அவன் பாவம் அவனுக்கு தெரியவே இல்லைங்க. இன்னொரு வீட்டை கொள்ளடிச்சோ, இன்னொரு வீட்டை சாகடிச்சோ, இன்னொரு வீட்டை கொள்ள மனித எடுத்துதான் அவனுக்கு பெருசா தெரியவே இல்லை, பெருசா தெரியல. நம்ம நினைச்சு பாருங்க, நான் நல்லா இருக்கிறேன், நான் நல்லா தான் சமைச்சு போடுறேன், நான் நல்லா தான் பாத்துக்கிறேன், ஏன் கடமையை நான் ஒழுங்கா செய்கிறேன். என்ன கடமை? வீடை பாத்துக்கிறேன், துணி துவைக்கிறேன், சாப்பாடு செஞ்சு போடுறேன். அப்புறம் முடியுங்களா? உன் கடமை முடிஞ்சிச்சா? என்ன கேட்டா, நான் வேலைக்கு போறேன், நாயா உழைக்கிறேன், மாடா உழைக்கிறேன், கஷ்டப்படுறேன், சாப்பாடு எடுத்து காசு எடுத்து வீட்டுல போடுறேன். உங்க கடமை முடிஞ்சிச்சா? முடிஞ்சிச்சா? நான் சொல்லுமா, நம்முடைய குறைகள் மத்தவங்க செய்யும் போது நமக்கு எரிச்சல் ஆகிடும். ஆனா அதை நாமளே செய்யணும். அதுலதான் ஜெபம் பண்றோம். 13:14 வாசிங்க. 13 வருதா? வாசி.
அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றால் நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். நான் சொல்லட்டுமா? இப்போ இந்த குறை அப்படின்னு சொல்லி குடும்பத்துல வந்துச்சுன்னா அதை மூடுங்க. ஒரு காரியத்தை இப்ப நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன், ஆமா என் மேலதான் தப்பு சொல்லி பாருங்க. சும்மா சொல்லி பாருங்க, என் மேலதான் தப்புன்னு சொல்லி பாருங்க. அடுத்தது என்ன நடக்குதுன்னு சொல்லி பாருங்க. அடுத்த காரியங்களை சொல்லி பாருங்க. தப்பு நடக்கட்டும், இவர் மேலேயே தப்பா இருக்கட்டும், இவர் பகிரங்கமா இவர் மேல தப்பா இருக்கட்டும். இல்ல இல்ல என் மேலதான் தப்பு, நீ சொல்லி பாருங்க. சும்மா சொல்லி பாருங்க, டெஸ்ட் பண்ணி பாருங்க. நம்ம செய்யற குறைகள் மற்றவங்க செஞ்சா நமக்குள்ளாக கோபம் வருகிறது, எரிச்சல் வருது. எரிச்சல் வருகிறதுனால குடும்பம் பிரிக்கிறது, வேற ஒன்றும் இல்லை. அந்த குடும்பம் அந்த பாவத்தை அந்த தவறை நாமளே ஒரு நேரத்துல செஞ்சிருக்கிறோம் அல்லது செய்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்கலாம். ஒருவேளை இதை மனசுல வச்சு நம்ம அநேக பாவங்களை என்ன பண்ணுவாது மூடும். ரெண்டு காலத்துல குடும்ப வாழ்க்கையை முன்னுரை போயிடுகிறேன். இன்னும் முன்னுரையில தான் ஓடுகிறது. இன்னும் பாயிண்ட்டுக்கு போல வேதம் முழுவதும் அந்த குடும்ப ஆசீர்வாதத்துக்கு பெருசா ரொம்ப எழுதுறங்க. ரொம்ப 31,000 வசனங்கள் இருந்தாலும் எல்லாத்தையும் வச்சு மொத்தமா வச்சு குழப்பி நம்ம கையில கொடுக்கல. ஆண்டு ஒரே ஒரு 2 காரியத்தை அழகா கொடுத்துறாரு. குடும்பம் நல்லா இருக்கு. 2 காரியம். இந்த 2 காரியம் எந்த ஒரு குடும்பம் சரியா கடைபிடிக்குதோ அந்த குடும்பத்துல ஆசீர்வாதமோ, அந்த குடும்பத்துல பெரிய சமாதானமோ, அல்லது அந்த குடும்பம் பெரிய குட்டி பரலோகமாவோ இருக்கும் என்பது எந்த விதமான சந்தேகம் 2 தான். அது நமக்கு தெரிஞ்சு வச்சிருக்கலாம். ஒன்று, புருஷர்களே உங்கள் மனைவிடத்துல என்ன பாருங்க. 2வது, மனைவிகளே உங்கள் புருஷர்களுக்கு இந்த அன்பும் கீழ்ப்படிதலும் எந்த குடும்பத்துக்குள்ளாக ஒன்றாய் வருகிறத நான் முன்னரே பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்த அன்பும் கீழ்ப்படிதலும் எந்த குடும்பத்துக்குள்ளாக ஒன்றாய் வருகிறதோ, ஒன்றாய் இருக்கிறதோ, அந்த குடும்பத்துல அமைதிக்கு. எபேசியர் புஸ்தகத்துல நீங்க வாசித்து பாருங்க. எபேசியர் புஸ்தகத்துல 5ஆம் அதிகாரத்துல 21ஆம் வசனம், 21ஆவது வசனம். தெய்வ பயத்தோடே, எப்படி தெய்வ பயத்தோடே ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்து. எப்படி கீழ்ப்படினோம்? புருஷன்றதால கீழ்ப்படிதல, சம்பாதிச்சு போறவனால கீழ்ப்படிதலா இல்லைங்க. சம்பாதிச்சு வீட்டுக்கு தலைவன்றதால கீழ்ப்படிதலா இல்ல. கீழ்ப்படிதல் எங்க வரணும்னு கேட்டா, எப்படி வரணும்னு கேட்டா வசனம் சொல்லுது. எப்படி? தெய்வ பயத்தோட வசனம் சொல்லிடுச்சுங்க. அவ்வளவுதான். சபைக்கும் சரி, குடும்பத்துக்கும் சரி, பெரிய அதிகாரிகளுக்கு சொல்றது, வேலைக்காரங்களுக்கு எஜமானங்களுக்கு வேலைக்காரங்க எப்படி இருக்கிறாங்க, அதெல்லாம் வசனம் பின்னாடி வருது. அப்ப நான் சொல்ல வருகிற காரியங்கள் கீழ்ப்படுத்த தேவ பயத்தோடு. அன்பு, ஆமா, உன்னை பாவிப்பது போலவே, உன்னை நீ நேசிக்கிறது போல. 2 காரியங்கள் இருந்துச்சுன்னா குடும்பத்துல பெரிய சமாதானமும் பெரிய ஆசீர்வாதமும் கிடைக்கும் என்பது சந்தேகமே இல்லை. நான் பாயிண்ட்டுக்கு போறேன். போன வாரத்துல 2 காரியம், எந்த ஒரு குடும்பத்துக்குள்ளாக இருக்க வேண்டிய காரியத்தை குறித்து போன வாரத்துல நான் பேசுறேன். ஆமா, ஒரே ஒரு காரியத்தை தான் பேசுறேன். இந்த காரியம் நம்ம ஒரு குடும்பத்துல இருந்துச்சுன்னா, ஆமா, குடும்பத்துல இருக்க வேண்டிய 5 காரியத்துல நான் ஒன்று தான் பேசுறேன். இந்த காரியம் குடும்பத்துல இருந்துச்சுன்னா அந்த குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும், அந்த குடும்பத்துல பிரச்சனைகள் வராதுன்னு சொல்லி அன்பை குறித்து பேசுறேன். அன்பா ஒரு குடும்பம் இருந்துச்சுன்னா, ஏன்னா குடும்பத்தை நாம நேசிக்காம, நான் பெத்த பிள்ளைய நான் நேசிக்காம, நான் கட்டின மனைவிய, என்னுடைய புருஷனை, என்னுடைய குடும்பத்தார நான் நேசிக்காம உலகத்துல வேற எந்த காலத்தை நேசிக்க போகிறோம்? கண்ட சகோதரத்துல அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்துல இப்படி அன்பு கூறுவான். ஆகினால இப்ப பார்த்து கொண்டிருக்கிற சகோதரர்களையும், இப்ப பார்த்து கொண்டிருக்கிற சகோதரிகளையும், இப்ப நீ பெத்த பிள்ளைகளையும் அல்லது உன்னுடைய தாய் தகப்பனையோ, நான் ஒரு காரியத்தை சொல்லுவேன், இந்த உணவு கிடைக்காது, மற்றதுலாம் நிறைய கிடைக்கும். சாலமோனுக்கு 1000 மனைவி கிடைச்சிட்டான், 1000 மொட்டாடி கிடைச்சான் சாலமோனுக்கு. எத்தனை அம்மா எத்தனை அப்பா? எத்தனை அம்மா எத்தனை அப்பா? எத்தனை கூட பிறந்தவன்? அவன் கூட பிறந்தவன், அவ்வளவுதான், வேற யாரும் இல்லை. அவனோட பிறந்தவன். அப்போ நான் சொல்ல வருகிற காரியங்கள், இந்த குடும்பத்தை நீ நேசிக்க ஆரம்பிச்சா
இந்த குடும்பத்தை நீ விரும்ப ஆரம்பிச்சா குடும்பத்துல ஆமா ஆமா இருக்க வேண்டிய காரியங்கள், அந்த சந்தோஷமான காரியங்கள் அப்படியே இருக்கும். நான் 2வது காரியத்துக்குள்ளாக போகிறேன். ஒரு குடும்பத்துல இருக்க வேண்டிய காரியங்கள், ஆமா இருக்க வேண்டிய காரியங்கள் அன்பு. 2வதாக ஒரு குடும்பத்துல இருக்க வேண்டிய காரியங்கள் என்னன்னு கேட்டீங்களா, ஆமா லூக்கா புஸ்தகத்துல 22வது அதிகாரத்துல ஆமா 39வது வசனம், 22:39. புறப்பட்டு வழக்கத்தின்படியே ஒலிவமலைக்கு போனார். அவருடைய சீஷரும் அவரோட கூட போனார்கள். இயேசு ஒரு காரியத்தை சொல்லி கொடுக்கிறாரு. வழக்கத்தின்படியே, குடும்ப வழக்கம் அல்லது குடும்பத்தின் ஒழுங்கு, ஒழுக்கமான ஒரு குடும்பம். நம்ம செய்ததை சொல்லுவாங்க தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. தொட்டில் பழக்கம். இப்போ சொல்லிக் கொடுக்கிற பாடங்கள், இப்போது கற்றுக்கொள்கிற பாடங்கள் இது தொடர்ந்து வரும். அது என்ன ஆகும்னா பழக்கமா ஆகும். இந்த பழக்கம் தான் பழக்கத்துக்குள்ளாக வரும், ஒழுக்கத்துக்குள்ளாக வரும். ஒரு குடும்பம் ஒழுங்கா இருக்கிறது தான் ஒரு குடும்பம். அடுத்தது ஒன்று அன்பை சொன்னேன் நானு. 2வது இங்க சொல்கிற அடுத்த காரியம் கேட்டா ஒழுங்கு. ஒழுங்கு இல்லாத குடும்பத்துல ஆமா உடைச்சல், ஓட்டையும் ஒழுங்கல் உண்டாகும். அப்ப ஒரு குடும்பம் ஒழுக்கமான ஒரு குடும்பத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அந்த ஒழுக்கம் எப்படி வரும் கேட்டீங்கன்னா, கற்றுக்கொள்கிறதுக்காக ஒழுக்கம் வரும். ஒழுக்கம் பிறக்கும் போதே ஒழுக்கம் வந்துருந்தா இல்ல, பிறக்கும் போதே ஒழுக்கம் வரல. பிறக்கும் போது அந்த தாய் தகப்பன் அந்த பிள்ளைக்கு பார்த்து ஒன்றா சொல்லி கொடுப்பாங்க. எப்பா இப்படி நடக்கணும், இந்த வயசுல இப்படி இருக்கணும், ஆமா குட் டச் உண்டு, ராங் டச் உண்டு, துணி எப்படி போடணும், ட்ரெஸ் எப்படி பண்ணணும், அதையும் ஒரேமா ட்ரெஸ் எல்லாம் விட்டுருக்க கூடாது, ட்ரெஸ்ஸுக்கு ஒரு மரியாதை உண்டு, ஆள் பாதி ஆடை பாதி அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரெஸ் ஒழுங்கா இல்லைன்னா உன்னையே கேவலப்படுத்துவாங்க, உன் பிறப்பையே கேவலப்படுத்துவான், உன் வாழ்க்கையை கேவலப்படுத்துவான். உன் பார்வை ஒழுங்கா இருக்கணும், உன் நடத்தை ஒழுங்கா இருக்கணும், உன்னுடைய பேச்சு ஒழுங்கா இருக்கணும். ஒழுக்கம் இதுதான். எல்லாரும் மாதிரி பேசுறதுல ஹாய் 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 கைய போடுறதுல உன் வாழ்க்கை ஆயிடும். எவனுக்கு ஆய் சொல்லணும் அவனுக்கு வாங்க ஆய் சொல்ல. கண்டவனுக்கு கைப்பட்ட கெட்டு போயிடுமா. ஒருத்தர் எழுதணும் பாலி கவிஞர் தான் அல்ல, அந்த கவிஞர் சொன்னாரு கண்டவங்க கைப்பட்ட கெட்டு போயிடுமா. அது உனக்கென்று ஒரு வாழ்க்கை உண்டு, உனக்கென்று ஒரு அந்த நடத்தை உண்டு. அந்த நடத்தையில ஒழுங்கு இல்லைன்னா என்ன கிறிஸ்தவ என்னத்தை பைபிள் 10 பைபிள் வச்சு பிரயோஜனமே இல்லை சார். எத்தனை கூட்டத்துக்கு வந்து பிரயோஜனம் இல்லை. வாழ்க்கை ஒழுங்கா இல்லையா, அதுதான் வாழ்க்கை தான் சரியா இல்லையா. இது வழக்கம் வந்துருச்சு. அப்பதான் இருந்துச்சு. முந்தி அது யார்கிட்ட இருந்துச்சு? முந்தி ஆமா பாட்டி கிட்ட இருந்துச்சு, அதுக்கப்புறம் பிள்ளை கிட்ட வந்துச்சு, அதுக்கப்புறம் பேட்டி கிட்ட வந்துச்சு. வழக்கம் குடும்பத்தை நடத்தும் போதே சரியான விதத்துல நடத்தி அந்த பிள்ளைக்கு சொல்லி கொடுக்கிறது. அதுதான் அதுக்கப்புறம் போனோம்னா அவன் திட்ட மாட்டான், அம்மாவை திட்ட மாட்டான், எடுத்த உடனே திட்டுறது. இதுதான் மாத்தா சொல்லி கொடுத்தாங்களா? நீங்க கேட்பீங்களா? நன்றி, நான் தான் கேட்பேன். ஏன் லாங்குவேஜ் அதுதான். நீங்க அப்படிலாம் கேட்பீங்களா? கண்ணன் கேட்பாரான்னு தெரியல. மெஸ்ஸிய ஏய் மாத்தா எதாவது சொல்லி கொடுத்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாரான்னு தெரியல. ஒரு சாது. இப்ப நான் அப்படி கேட்பேன். நாங்க போய் இதான் சொல்லி கொடுத்தாங்க வாத்தா ஓடி அப்படின்னு இப்படிதான் சொல்லுவேன். அப்போ பாருங்க, யார் சொல்லி கொடுக்கறது? உன் நிமித்தமாய் உன் தாய் தகப்பனுடைய பேர் கருதாங்க. கேட்பா அவங்க கேட்பாங்களா? இதே பார்த்து அவங்க கேட்கலாம். இல்ல ஏய் எப்பா எப்பா இல்லைன்னாலும் இதான் அம்மா சொல்லி கொடுத்தாங்க. இன்னும் நல்ல பொறுப்பு நல்ல வளர்ப்புன்னு சொன்னீங்க. இதான் வளர்ப்பா வரல. அப்ப பாருங்க, இங்க ஒரு வளர்ப்பு இருந்துச்சு. இந்த அந்த நியாயாதி புஸ்தகத்தை நீங்க வாசித்து பார்க்கும்போது 13வது அதிகாரத்துல 3வது வசனத்துல ஒரு காரியம் நடக்கிறது. வாசிங்க பார்க்கலாம். கர்த்தருடைய தூதனானவர் அந்த ஸ்திரீக்கு தரிசனமாகி அவளை நோக்கி, இதோ பிள்ளை பெறாத மலடியான நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். ஆதலால் நீ திராட்சை ரசமும் மதுபானமும் குடியாத படிக்கும், தீட்டானது ஒன்றும் புசியாத படிக்கும். தேவதூதன் வந்து போயிட்டாரு. 8வது வசனத்துல ஒரு காரியம் நடக்கிறது. 8வது வசனத்துல அப்பொழுது மனோவா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, என் ஆண்டவரே, நீர் அனுப்பின தேவனுடைய மனுஷன் மறுபடியும் ஒரு விசை. சொன்னது யாருக்கிட்ட? மனவா ஒய்ஃப் கிட்ட தான் சொன்னாங்க. இந்த விஷயத்த மனவா ஒய்ஃபோ தேவதூதனோ 2 பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க, பேசுறாங்க.
தேவதூதர்கிட்ட பேசணும். வைஃபுங்க யார்கிட்ட பேசணும்? ஆமா, இங்க மனவா வைஃப் மாதிரி இருக்கணும். அங்க ஆதாம் வைஃப் மாதிரி இருக்கக்கூடாது. பிசாசு கிட்ட பேசுறதெல்லாம் இருக்கக்கூடாது. நமக்கு எல்லாம் பிசாசு கிட்ட யார் கேட்டா பக்கத்து வீட்டுல ரெடியா ஒரு இருக்கும். பக்கத்து வீட்டுல ரெடியா ஒரு பிசாசு இருக்கும். நமக்கு பக்கத்து வீட்டுல தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இருக்கும். எது இருந்தாலும் பக்கத்து வீட்டு அக்கா கிட்ட காட்டுறது, எது இருந்தாலும் ஆமா அவங்களுக்கு பலகாரம் கொடுக்கறது, எது இருந்தாலும் அவங்க வீட்டுல போடுறது. எது வீடு, பக்கத்து வீடு, பின்னாடி வீடு, இந்த சுத்தி இருக்கிற இந்த வீடுங்களை ஐக்கியமா இருக்க வானான்னு சொல்ல ஒட்டிக்காதீங்க. அடிமை அன்பு செலுத்துங்கள், அடிமை ஆகாதிருங்கள். அன்பு செலுத்துங்கள், அடிமை ஆகாதிருங்கள். ஆமா, போய் ஒட்டிக்கிற அவங்க கிட்டயே அதுக்கப்புறம் அவங்க இவரு எங்க போவாரு? அங்க வந்துட்டோமா? மனவோ வைப்பு கிட்டேயும் அங்க ஆகமுடைய வைப்பு கிட்ட நிறைய வித்தியாசம் இருந்துச்சு. இந்த பெரிய வித்தியாசம், நிறைய வித்தியாசம் சொல்றது பெரிய வித்தியாசம் இருந்துச்சு. ஏன்னா அவ பிசாசு கிட்ட பேசுறாரு, இங்க இவ தேவ தூதர் கிட்ட பேசுறாரு. இது வழக்கம், இது பழக்கம், இதுதான் ஒழுங்கு. தேவதூதர் கிட்ட பேசுற ஒழுங்கு எத்தனை பேர்கிட்ட இருக்கு? நான் கொஞ்சம் மாத்தி கேட்டேன்னு நினைக்கிறேன். தேவதூதர்னா நேரில் நின்று வந்து நின்று என்னம்மா கீர்த்தனா இன்னைக்கு என்ன சமைச்ச, சாப்பிட்டியா அப்படின்னு தேவதூதர் கிட்ட உங்கள்கிட்ட வந்து பேச மாட்டான். நிச்சயமா பேச மாட்டான், நிச்சயம் பேச மாட்டான். மாறாக நாம தேவதூதர் கிட்ட பேசலாம். எப்படி பேசலாம் கேட்டா, இதோ பேசிப்பாங்க. இந்த வேதத்தை வாசிக்காத ஒரு வீடு இருந்துச்சுன்னா உங்ககிட்ட தேவதூதர் பேசுறேன்னு சொல்லி அர்த்தம். தினந்தோறும் வாசிக்காத ஆள் வாசிச்சுன்னா அன்னைக்கு உங்ககிட்ட பேசுவான். காலையில் எத்தனை பேர் வாசிச்சோம் வேதத்தை? தேவதூதர் பேசலன்னா அடுத்தது சப்ஸ்டிட்யூட் கரெக்டா ரெடியா இருப்பான். இங்க ஒருத்தன் கால் அடிபடிச்சு கை அடிபடிச்சு கிரிக்கெட் ஆடுறதுல கால் அடிபடிச்சு கை அடிபடிச்சுன்னா அடுத்தது சப்ஸ்டிட்யூட் ஒருத்தன் ரெடியா இருப்பான். நான் வந்து இறங்குறேன் சொல்லி வந்து இறங்குவான். அது இறங்குறவதான் பிசாசு. அப்போ இன்னொரு காலத்துல இது மூலியமா இன்னொரு காலத்துல நான் சொல்லுகிறேன். ஒண்ணு, அவருக்கு ஒரு வழக்கம் இருந்துச்சு, தேவதூதரோடு பேசுற வழக்கம். ரெண்டாவது, வீட்டுக்கு வந்து போனது யாருன்னு சொல்ற பழக்கமும் இருந்துச்சு. இன்றைக்கு யார்கிட்ட பேசணும் ஒன்று தெரியுமா? உங்களுக்கு ஒன்று தெரியுங்களா? நான் ஒரு காலத்து சின்ன காலத்து தெரிஞ்சிருக்கலாம், ஒருவேளை உங்க வழக்கத்துல இருக்கலாம். இருந்தாலும் நான் ஊழியக்காரர்களுக்கு சொல்றேன், ஒரு 10 நிமிஷம் 10 மினிட்ஸ் உங்க சண்டையெல்லாம் அப்பமா வச்சுக்கோங்க. உங்க முக ரூபத்தை எல்லாம் நேற்றைய இருந்தது போல இன்றைக்கு உங்களுடைய முக ரூபம் இல்லையே. ஒருத்தர் சொல்றான், நேற்று இருந்தது போல மூஞ்சி இல்லையே, என்னமோ மூஞ்சி என்னமோ உருங்க இருக்குது, சுருங்கி இருக்குது கொஞ்சம் மூஞ்சி சுருங்கா இருக்காது, மூஞ்சி மணந்து இருக்கணும். சுருங்கி இருந்தா மூஞ்சி குறையும் போதே இருக்கும். அந்த பண்டில் இருக்கிற குழந்தைக்கு பாத்தீங்கன்னா இங்கெல்லாம் தொங்கி போய் ஒரு மாதிரி சுருக்குமா இருக்கும். ஆமா, நல்ல விரிஞ்சு இருக்கணும் முகம், நல்ல விரிச்ச முகத்தோடு மலர்ந்த முகத்தோடு ஒரு 10 நிமிஷம் நடந்த காரியத்தை டக்கு ஒப்பிங்க பாருங்க. குடும்பத்துல பிரச்சனை வந்துச்சுன்னா இறங்கி ஓடு, தகுதி பிரசங்கம் பண்றதுக்கு. இது கணவன் மனைவிக்குள்ளாக, குடும்பத்துக்குள்ளாக, பிள்ளைங்க கூட சரி. எத்தனை அந்த பிள்ளைங்களை என்ன ஆச்சு, நீங்க எங்க போச்சு, எங்க காலேஜ் என்ன பண்ண, வேலை என்ன ஆச்சு, ஸ்கூல்ல என்ன ஆச்சு, கொஞ்ச நேரம் பிள்ளைங்க இடத்துல பரிமாறி பாருங்க. பெற்றோர் இடத்துல பிள்ளைங்க சொல்லி பாருங்க, இங்க போன, அம்மா இங்க போன, அப்பா இங்க போன, இந்த மாதிரி நீங்க ஆத்த செஞ்சு இங்க பார்த்தாங்க, இப்ப பண்ணாங்க, இங்க பேசுறாங்க, சொல்லி பாருங்க. சபையும் சரி செஞ்சு பாருங்க. ஒரு 10 நிமிஷம் மனவ வைப்பு செஞ்சாங்க. அவங்க குடும்பத்துல ஆசீர்வாதம் உள்ள ஒரு பிள்ளை கீழே கடைசியா கீழே பாத்தீங்கன்னா அங்க சொல்லும் போது ஆமா, பின்பு அந்த ஸ்திரீ 24 வருஷம் இல்ல நான் சொல்றேன் 24வது வசனம் 24 வாசிக்க கடைசியா. பின்பு அந்த ஸ்திரீ ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சிம்சோன் என்று பெயரிட்டாள். அந்த பிள்ளை வளர்ந்தது, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். எப்படி இந்த குடும்பம் ஆசீர்வாதமா மாறிச்சுங்க? எப்படி மாறிச்சு? பெருசா ஒண்ணும் இல்ல, பரிமாறி கொண்டார்கள். உன் குடும்பத்துல பரிமாற்றுதல் இருக்கிறதா? இருந்தா உன் குடும்பம் நல்லா இருக்கும். உன் குடும்பம் ஆசீர்வாதமா. சிம்சோன் பிறந்தா, சிம்சோன் அவனை என் குடும்பத்தை ஏன் ஆசீர்வதி, கர்த்தர் ஆசீர்வதிச்சாரு. ஏன் ஆசீர்வதிச்சா தெரியுங்களா? பரிமாற்றுதல் தாய் தகப்பன் இடத்துல இருந்து, பெற்றோர் கிட்ட இருந்துச்சு. அது உன் பிள்ளை இன்னைக்கு சரியா வளரலன்னா ஒரு காலத்தை தெரிஞ்சுக்கங்க. உன் பிள்ளை சரியா வளரலன்னா பிள்ளைங்களை குறை சொல்லாதீங்க.
பிள்ளைங்களை சொல்லாதீங்க, இவன் ஆமா எதிர்த்து பேசலாம் பாஸ்டர், இவன் எதிர்த்து நிக்கிறான் பாஸ்டர், முறைக்கிறான் பாஸ்டர், கண்டிக்கிறான் பாஸ்டர் சொல்லாத. உங்ககிட்ட குறை இருக்கு. உன்னை பார்த்துதான் உன் பிள்ளை வளருது, வேற யாரையும் பார்த்து வளரல. அதுக்கு நம்ம நினைச்சுக்கலாம், என் பிள்ளை சரியா, என் பிள்ளைய சரியா என்னால வளர்க்க முடியல ஆண்டவரேன்னு சொல்லுங்க. இவன் வளர்க்க வேண்டிய விதத்தை கேட்டா, உட்காந்து தேவதூதர் வந்தா உட்காந்து காபி சாப்பிட்டீங்களா, டீ சாப்பிட்டீங்களா, என்ன ஆச்சுன்னு கேட்கல. ஊழியக்காரன் வந்தா ஆமா அவனை விசாரிக்கிறத காட்டிலும் குடும்பத்துக்கு என்ன ஆலோசனை அதை கேளுங்க. சும்மா உங்க வீட்டுக்காரர் உங்களுடைய வீட்டுக்கு ஒரு ஊழியக்காரன் வந்தான்னா அவனுக்கு டீயோ மோரோ, டீ சாப்பிடுறீங்களா, மோர் சாப்பிடுறீங்களா, கூல் ட்ரிங்க்ஸ் சாப்பிடுறீங்களா, மொத்தமா ஒண்ணுல ஊத்து, அவன் குடிச்சு சாகட்டும். டீ, கூல் ட்ரிங்க்ஸ், அதுக்கப்புறம் மோர், தயிர், அதுல இருக்கிற கொஞ்சம் பாய்சன் எல்லாத்தையும் மொத்தமா போட்டு குளிக்கு கையில் குடிச்சுட்டு வந்துடுறேன். உங்க குடும்பத்துக்கு என்ன ஆலோசனை கேளு, அதுக்குதான் ஊழியக்காரன். என்ன ஆலோசனை, இவன் இப்படி இருக்கிறான், என்ன பண்றது, இவங்க இப்படி இருக்காங்க, என்ன பண்றது, என் குடும்பத்துல இந்த பிரச்சனை அப்படியே இருக்கு, என்ன பண்றது கேட்டோம்னா நம்ம விசாரிக்கதான் கேட்டாரு. நமக்கு ஏன்னா அப்படி விசாரிச்சே பழக்கப்பட்டவங்க, மற்றவங்களை பத்தி பேசி பழக்கப்பட்டவங்க. சரியா வளர்க்காததுக்கு காரணமே நாம தாங்க. எங்கேயோ ஒரு இடத்துல மிஸ்டேக் பண்ணிருக்கோம். என் பிள்ளை எங்கேயும் சரியா அதை கவனிக்கலையா, அதுக்கு சரியான ஆமா பேச்சுவார்த்தை இல்லையா, அதுக்கு சரியான நடைமுறை இல்லையா, அல்லது அந்த பிள்ளை ஏதோ ஒண்ணு செய்யும் போது நம்ம கண்டிக்காத விட்டோமா, அல்லது அந்த பிள்ளை ஏதோ தவறி போகும்போது அது சரியான ஆமா ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்காம இருந்தோமா, ஏதோ ஒண்ணு நம்ம தான் இருக்கு இந்த பிரச்சனை. அதனாலதான் இன்றைக்கு புத்தகத்துல இன்றைக்கு நீதிமொழிகளை வாசிக்கும் போது பிள்ளையாண்ட ஆணை நடக்க வேண்டிய அப்படிதான் இருந்துச்சு. இன்னைக்கு வாசிக்க பார்க்கலாம். எத்தனாவது வசனம்? பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதினால் அதை விடாதிருப்பான். நடத்துமா உன் பிள்ளைய நடத்து, நீதான் நடத்தணும். பிள்ளை தவறு செஞ்சிச்சு, பிள்ளை இப்படி போயிடுச்சு அப்படி போயிடுச்சுன்னு சொல்றதை காட்டிலும் பிள்ளைக்கு நான் முன்மாதிரியா இருக்க முடியலையே, அந்த கஷ்டம் என்னைக்காவது இருந்திருக்கா? பிள்ளைக்கு முன்மாதிரி யாருங்க? நாம தாங்க. டீச்சரை பார்த்து பிள்ளை வளர்றது இல்ல, அல்லது வேற யாரையும் பார்த்து பிள்ளைங்க வளர்றது இல்ல. பிள்ளைங்க வளரும் போதே தாய் தகப்பன அந்த வளர்ப்பை பாக்குறாங்க. நீ கோபப்படும் போது உன் பிள்ளையும் சேர்ந்து கோபப்படும். நீ கெட்ட வார்த்தை பேசும்போது உன் பிள்ளையும் சேர்ந்து கெட்ட வார்த்தை பேசுவான், அல்லது உன் மகனும் சேர்ந்து கெட்ட வார்த்தை பேசுவான். நீ ஜெபிக்காத நேரத்துல உன் பிள்ளையும் ஜெபிக்காத நிற்கும். வணக்கம். இது பிள்ளைக்கு முன்னாடி ஜெபம் பண்ணி பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா அது உட்காரும். பிள்ளைக்கு முன்னாடி வேதத்தை விரிச்சு உட்கார்ந்து பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா அது உட்காரும். பிள்ளைக்கு முன்னாடி அன்பா தயவுசெய்து சண்டை போடாது. இன்னொரு ஆலோசனை சொல்லணும், அப்படிதான் சொல்லணும். நீச்சி நாச்சி நீ இப்படி உன்னாலதாச்சு என்னாலாச்சு தயவுசெய்து எப்படியோ நம்முடைய அந்தரங்கத்துக்குள்ளாக நம்முடைய அந்த அந்தரங்க வாழ்க்கை எப்படி ஒரு மறைமுகமா இருக்கிறதோ அப்படியே சண்டையும் மறைமுகமா இருக்கட்டும். மறைமுகமா இருக்கட்டும், அதையும் வெளியே காட்டாதீங்க, அந்த சண்டையை வெளியே காட்டாதீங்க. பார்த்தாங்க அவன் கத்துக்குவான். இத ஆமா நீ அடிக்கிறத பார்த்தா அவன் பொண்டாட்டி அவன் அடிப்பான், நிச்சயமா அடிப்பான். நீ பேசுவதை பார்த்தா இவன் இன்னொரு வீட்டுக்கு போய் அந்த பெண் அப்படிதான் பேசுவான். வணக்கம். இதுதான் நம்மளுடைய குடும்ப ஒழுங்கு. இந்த குடும்ப ஒழுங்கு சரியா இல்லைன்னா குடும்பத்துடைய வார்த்தைகள் பாருங்க, கேவலமா வார்த்தைங்க. நம்ம சில வீடுகள் எல்லாம் பார்க்கும்போது கேவலமா இருக்கும் வார்த்தைங்க. நான் ஒரு வீட்டுக்கு போனேன், பஞ்சாயத்துக்காக ஒரு வீட்டுக்கு போனேன். என்னக்கு நிக்க வச்சுட்டு அவன் இவனை வார்த்தான்றான், அவன் வார்த்தான்றான். அம்மா ரெண்டு பேரும் அம்மாவை கூப்பிடுறாங்க, வேற யாரும் இல்லை. நீங்க சென்னை லாங்குவேஜ் கிடைக்காதீங்க, நான் வேற ஊருக்காரன். நீங்க பாருங்க, இது இந்த ஊர்ல தான் இந்த ஆத்தான்றது கொச்சமா பண்ணிட்டாங்க. இந்த ஆத்தாவை இந்த ஊர்ல தான் எங்களெல்லாம் அம்மா அத்தா அப்பா அத்தான்னுவாங்க. எங்க ஊர்ல எல்லாம் அம்மா அத்தா அப்பா அத்தா அப்பத்தா இந்த அப்பத்தாவை தான் அப்பா அத்தா ஆக்கிட்டாங்க. இவன் கேக்குறான், இவன் அம்மாவை கூப்பிடுறான், இவன் இவங்க அம்மாவை கூப்பிடுறான். யாரு? அப்பா வந்து புள்ளைய அவன் அம்மாவை கூப்பிடுறான், அது நியாயமான விஷயம் தான். புள்ள வந்து அம்மா அவங்கள கூப்பிடுறான். இன்னொரு வீட்டுக்கு போனேன், தூ அம்மா தூக்குறான், அங்க தூடி இவன் தூக்குறான். நடுவில் நான் நிக்கிறேன், ரெண்டும் துடைக்கிறேன். ஏசு நான் தொடச்சது போல ரெண்டுத்தையும் தொடச்சு போட்டேன். ஏன்னா நில்லுங்க, நான் துப்புறது அப்படி போய் துப்பிக்கிறேன். ஏன்னா ஏமா சொல்லி துப்புறீங்க? துப்புறாங்க, இங்கதான் இந்த பொம்பளை துப்புது, இங்க நல்லா துப்புறான். தூ ரெண்டைக்கு அமைச்சதான் வந்துச்சு. ஊழியக்காரங்க இதெல்லாம் இது கனமான ஊழியம். இதெல்லாம் சொந்ததான் ஆகும், இந்த எச்சியம் சொந்ததான் ஆகும். சொல்ற அந்த வார்த்தையில பாருங்க. எபேசியர் புஸ்தகத்துல 4வது அதிகாரத்துல 29வது வசனம், 29 சீக்கிரம் வாசிங்க, நம்ம முடிக்கலாம். எங்களுக்கு ஒன்று தான் பேச முடியும்.
கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். கெட்ட வார்த்தை பேசணும். நம்ம குடும்பத்தில் இருக்கிற கெட்ட வார்த்தை அப்படியெல்லாம் இல்லை பாஸ்டர். எங்க வீட்டுல கெட்ட வார்த்தை இல்லை. எங்க வீட்டுல நான் சொல்றேன், எங்க வீட்டுல நான் என் வைஃபும் பேச மாட்டேன். நான் ரவுடிசம் பண்ணும்போது நீ கெட்ட வார்த்தை பேச மாட்டேன். தலைக்கு போதை ஏறிச்சாலும் அதுக்கு கெட்ட வார்த்தை பேச மாட்டேன். அப்பத்துல இருந்து தலைக்கு போதை ஏறி ஆனா அன்கண்டிஷனா இருக்கும் போது எவனையே பிடிச்சி கெட்ட வார்த்தை பேச மாட்டேன். இப்போ நீங்க எல்லாம் சொல்றதுனால இது கெட்ட வார்த்தைன்னு எங்களுக்கு தெரியுது. உங்க அம்மான்ற வார்த்தை இப்படி ஒரு வார்த்தை இருக்குது, அதையும் புரிச்சுக்கணும். ஆமா, அப்போ நான் சொல்றேன், கெட்ட வார்த்தை நம்ம குடும்பத்துல இருக்கா பாருங்க. கெட்ட வார்த்தை, உன் பிள்ளை கெட்ட வார்த்தை பேசிச்சுன்னா அது எங்க கத்துக்கிச்சு? அது கெட்ட வார்த்தை அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைக்கு தெரியாது. அது நம்மளுடைய ஒழுக்கத்தின் படிதான் நடக்குது, நம்மளுடைய வளர்ப்பின் படிதான் நடக்குது. அது ஆமா, நீங்க அம்மா பக்கம் சேர்ந்துச்சுன்னா அப்பா அம்மாவை கேவலமா பேசுவாரு, இது சேர்ந்து கூட பேசும். அதே மாதிரி அந்த பக்கம் சேர்ந்துச்சுன்னா அந்த பக்கம் இருக்கிற பாட்டி இந்த பக்கம் சேர்ந்து பார்க்க. கெட்ட வார்த்தை என்னது? கெட்ட வார்த்தைன்றது வல்கரா பேசுறது மாத்திரம் கெட்ட வார்த்தை இல்லைங்க. வல்கரா ஒருத்தர் பேசுறானா அது மாத்திரம் கெட்ட வார்த்தை இல்லை. பொய் நல்ல வார்த்தையா? பொய் வார்த்தை தானே. பொய் நல்ல வார்த்தையா? நான் சொல்றேன், பொய்யும் கெட்ட வார்த்தை தான். அப்போ யாருக்காவது விரோதமா ஆமா பொறாமையா ஒரு வார்த்தை பேசுறாங்க வச்சுக்கோங்களேன், பொறாமை பேச்சு ஒண்ணு இருக்குது, அது நல்ல வார்த்தையா? பொறாமை பேச்சு நல்ல பேரு. பொறாமையில பேசுவாங்க சில பேர், பொறாமையில பொங்கு அடியும். பொறாமையில பேசுவாங்க சில வார்த்தைகளை உள்ள குறு இருக்கும். பேசுங்க என்ன தெரியாது. நீ வரும்போதே சொல் வாயில் சொல் பிரபாவத்துக்கு முன்பதாகவே நாங்கள் அறிந்திருக்கிறோமே, நீங்க என்ன பேசுனீங்க அப்படின்னு சொல்லி பொறாமையில சிலது பேசும். சில பேச்சு எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமா அவதூறா சில பேர் பேசும், குறவு கூடி பேசுவோம். அதெல்லாம் ஒரு வசனம் கூட இருக்கு பாருங்க, நீதிமொழிகள் 2வது அதிகாரத்திலயா 2 தீமோத்தேயு 2வது அதிகாரத்துல 16வது வசனம் வாசித்து பாருங்க, இருக்கா பாருங்க. 16வது வசனம், நீதிமொழி 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 16வது வசனம். சீர்கேடான வீண் பேச்சு, சீர்கேடான பேச்சு, இது நல்ல வார்த்தையா? சீர்கேடு, கேடான பேச்சு. அந்த வார்த்தைக்கு பேரு சீர்கேடான பேச்சு. எத்தனை வார்த்தைகளை நம்ம வீணா விட்டுருக்கோம் கொஞ்ச நேரம் பாத்தீங்களா? எத்தனை வார்த்தைகளை. இது ஏன் ஸ்பிரிட் ஆகி அங்க போவாது? கொஞ்சம் நினைச்சு பாருங்க. காரணம் போவே வார்த்தை நிமித்தமா அவன் அந்த வார்த்தை நிமித்தமா சொஸ்தமா வராங்க, வார்த்தை நிமித்தமா தான் ஆசீர்வதிக்கப்படுறாங்க, வார்த்தை நிமித்தமாக தான் எல்லாம் நடக்குது. இன்னொன்னு சொல்லி இருதயத்தின் நிறைவு வாய் பேசணும். அப்போ உள்ளது பேசுகிற அந்த வார்த்தையில ஏன் பாதிக்கப்பட மாட்டாங்க? மற்றவங்களுக்கு ஏன் அது போய் ஒட்டாது? அது நல்ல வார்த்தையா? கெட்ட வார்த்தை ஒன்றும் வாயில வராது இருப்பாயாக அப்படின்னு சொன்ன உடனே கெட்ட வார்த்தையை மாத்திரம் அவாய்ட் பண்றது இல்ல, கெட்ட வார்த்தை வந்தனான வார்த்தையை மாத்திரம் பேசாம இருக்கிறது இல்ல. பொறாமையான பேச்சு, வீணான பேச்சு, மற்றவங்களுக்கு சொல்லி குறை கொடுக்கிற பேச்சு, மற்றவங்களுக்கு அவதூறா பேசுகிற பேச்சு, அறிவுறுப்பா பேசுகிற பேச்சு, வீணான பேச்சு, இதெல்லாம் கெட்ட வார்த்தை தான். இதெல்லாம் வீணா போய் ஒரு இடத்துல காதை அடிக்கிறேங்க, வீணா போய் ஒரு இடத்துல உட்கார்ந்து 5 பேர் 6 பேர் 10 பேர் சேர்ந்து உட்கார்ந்து வீணா பேசுறோம். அது என்ன வார்த்தை? நல்ல வார்த்தையா? நல்ல வார்த்தையா சொல்லுங்க. நல்ல வார்த்தைனா நீங்க பேசுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்க எல்லாம் பேசி நாங்க எல்லாமே இவர் இயேசுன்னு சொல்வார், நாங்கள் இயேசு நல்லவர் சொல்லுவோம், உனத்தை இயேசு வல்லவர் சொல்லுவோம், உனத்தை இயேசு தயாளன்னு சொல்லுவோம், இயேசு பரிசுத்தம் சொல்லுவோம், இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவர் சொல்லுவோம். இப்படியா பேசிக்கிறீங்க? வேதம் சொல்கிறது, சொற்களின் மிகுதியில் பாவம் இராமல் போகாது. இதெல்லாம் கெட்ட வார்த்தை தான். இதெல்லாம் ஏன் நடைமுறைக்கு கொண்டு வரலன்னா என் சந்ததிக்குரிய வாழ்க்கையில் அது செயல்படாது. என்னுடைய சந்ததி சிலர் போன் எடுத்தா பேசினே இருக்கும். நான் பேசுற போன்ல அப்படின்னா பேச்சு விசாரிக்கிற 10 நிமிஷம் 5 நிமிஷம் என்ன நல்லா ரைட் ஓகே. அப்புறம் விழுப்புரம் அவர் சொல்லுவார், விழுப்புரம் அப்புறம் அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சு, ஏய் லூசு பசங்களா, வேலை நிறைய இருக்குடா, வேலை நிறைய, சும்மா உட்காந்து. அதுவும் கெட்ட வார்த்தை தான். அப்ப இந்த ஒழுக்கம்
ஆண்டவர் நம்ம குடும்பத்துல இருக்கணும்னு நினைக்கிறாரு. ஆடையில நான் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன். தேவதூதன் வந்தா தேவதூதர்கிட்ட பேசணும். ரெண்டாவது எதா இருந்தாலும் நீங்க வீட்டுக்கு வந்தா கணவன் மனைவி பிள்ளைங்க எல்லாம் பகிர்ந்துக்கணும். மூன்றாவதாக ஒரு வார்த்தையை சொல்லும் போது நான் இப்படியா சொன்னேன், உன் பேச்சுல ஒழுக்கம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன். உன் பேச்சுல மாத்திரை இல்ல, உன் ட்ரெஸ்ல, உன் ஆடையில, உடைய நடையில, உடைய மற்ற எல்லா காரியத்தையும் உன்னை பின்பற்றுகிறது உன் பிள்ளைங்க என்பதை நம்ம மறந்துடக்கூடாது. பிள்ளைங்க சரியில்லை அப்படின்னு சொன்னா 1 கொரிந்தியர் புஸ்தகத்துல 4வது அதிகாரத்துல 16வது வசனத்துல இப்படியா சொல்லப்பட்டிருக்கிறது. 16வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். 16 முடிக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவர்களால் ஆகுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். பவுல் சொல்றாரு பாத்தீங்களா அழகா. எந்த அப்பாவாவது நான் சொல்றேன், லிசன் மீ, கவனிங்க. எந்த அப்பாவாவது எந்த அம்மாவாவது இப்போ பிள்ளைங்களுக்கு பார்த்து இப்ப நானே சொல்றேன், தைரியமா சொல்ல முடியுமா? எதிரியா என்ன ஃபாலோ பண்ணு, பேச்சுல, ஆக்டிங்ல, நடையில, என்னுடைய ட்ரெஸ்ல, என்னுடைய காரியத்துல என்ன ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்ற தைரியமான தாய் தகப்பன் யாராவது இருக்கீங்களா? எல்லா குணமும் என்ன போலவே உனக்கு வரட்டா, இயேசுவின் நாமத்தாலே வரட்டா அப்படின்னு சொல்ற தாய் தகப்பன் இருக்கீங்களா? 1 2 மிஸ் ஆயிருக்குமா? 3 5 10 எத்தனை மிஸ்? எத்தனை மிஸ் ஆச்சுன்னு கேட்டேன். எத்தனை மிஸ் ஆச்சு? என்ன ஃபாலோ பண்ணு? இவர் சொல்றாரு பாரு, என்னை பின்பற்றுங்கள். தைரியமா சொல்றேன், என்ன பின்பற்றுங்க. என்ன ஃபாலோ பண்ணு பாத்துக்கலாம். எதுல? எல்லாருமே ஃபாலோ பண்ணு. என் சபை ஜீவியம், நம்ம சபை ஜீவியம் எவ்வளவு நேரம்? என் புள்ள நல்லா இருந்தா எப்படிங்க நல்லா இருக்கும்? என் புள்ள நல்லா இல்லை, என் புள்ள எப்படி போறான், என் புள்ள சினிமா பார்க்கல, என் புள்ள ரவுண்டர் போடுறேன், என் புள்ள அடிக்கிறேன், என் புள்ள நீ சரியாகும். அதுக்கப்புறம் ஆயிடும். ஒரு சரி ஆகுது. நாம ஏன் ஜபம் 5 நிமிஷமா இருக்குது, 5 நிமிஷம் தான் ஜபம் பண்றேன். உட்காந்து குடிச்சு வந்து பெரிய பக்தி, அதுக்கு ரூம், பூஜை ரூம், அது பேரு பிரேயர். அவ்வளவுதான் சேர்ந்து கட்டிட்டோம் பாஸ்டர். என்னதுக்கு பிரேயர் சேர்த்து கட்டல, என்னதுக்கு சேர்த்து கட்டலன்னு கேட்கிறேன். அந்த பிரேயர்ல எவ்வளவு நேரம் பிரேயர் நடக்குது? இன்றைக்கு வேதம் வாசித்தாயா? அவன் சொல்றான் இன்றைக்கு என்னை கவனி, அவன் சொல்லி எழுதிக்கிறான் லாரியில. அதே மாதிரி இன்றைக்கு வேதம் வாசித்தாயா? அதுக்கு எனக்கு என்ன வித்தியாசம்? அதுக்கு எனக்கு என்ன வித்தியாசம்? நம்ம வேதத்தை எழுதிச்சு, இன்றைக்கு வேதம் வாசித்தாயா? வேதம் வாசிக்காம சபைக்கு வந்து உட்கார்ந்து சத்தியத்தை கேட்கிற உன் புள்ள நல்லா இருக்கணுமா அப்படின்னு ஆண்டவர் கேட்டா என்ன பண்ணுவேன்? நேற்று சுத்திகரிப்பு வரல, இன்னைக்கு அப்படின்னு ஆண்டவர் சொன்ன என்ன பண்ணுவேன்? சொல்லுங்க. அப்ப நான் சரியில்லாம மத்தவங்களை மாத்திரம் கொடை காமிக்கிற, கையை மாத்திரம் நீட்டோம், மத்தவங்களை மாத்திரம் நீட்டோம். இவன் சரியில்லை, இவ்வளவு நாளாச்சு, நீ சரியா தெரியும். இன்னொரு வசனம் சொல்லுங்க, அப்போஸ்தலர் புத்தகத்துல 1:8 சீக்கிரம் வாசிங்க. 1:8 சீக்கிரம் வாசிங்க, முடிச்சிடலாம். இன்னும் ஒரே ஒரு சின்ன விஷயத்தை உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். சாட்சிகள், ஊர் சாட்சி எங்க? இது சபையில, ஊர்ல, எல்லாத்துலயும், எல்லா இடத்துலயும் சாட்சி. உன்னை ஃபாலோ பண்றாங்க. வெளியூருக்கு போயிட்டோம்னா சில நேரத்துல ஊருக்கு பஸ், சில நேரத்துல பாத்தீங்கன்னா அது தெரியாது, எந்த ஊருக்கு எப்படி போறதுன்னு தெரியாது. சில நேரத்துல மொத்தமா வந்து நிற்கும். அவன் சொல்லுவாங்க நேரம் போய் லெப்ட்ல கட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. லெப்ட்ல கட் பண்ணிட்ட பிறகு அங்க ஒரு 4 ரோடு தெரியும், எந்த ரோட்ல போகுதுன்னு தெரியாது. இதை உட்காந்து யாரையும் கேட்க முடியாது. நான் நிறைய நேரத்துல இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்கேன். இஸ்ரேலுக்குலாம் கூட அந்த அனுபவம் இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். நான் வெளியூருக்குலாம் போயிட்டு வந்தோம்னா நடுவில் திடீர்னு பார்த்தா வெறும் கும்பிட்டு ஆயிடும். இந்த கும்பிட்டு ஆயிடுச்சுன்னா அடுத்தது எப்படியா ஃபாலோ பண்றது, எப்படியா என்ன பண்றதுன்னு தெரியாது. அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே வெயிட் பண்ணி கார்லயே உட்கார்ந்தா சென்னை அப்படின்னு சொல்லி பஸ் போட்டு வரும். சென்னை சொல்லி அது நம்ம போற இடத்துக்கு, நம்ம போற ரூட்டுக்கு சம்பந்தப்பட்டதான ஒரு பஸ் வரும். அதையே ஃபாலோ பண்ணிடுவோம். அதே ஃபாலோ பண்ண ஊர் வந்து சேர்ந்தோம். உன் நல்ல குணத்தை ஃபாலோ பண்ணா இவன் பணத்துக்கு வந்து சேருவோம். இதை நான் வெளியே பேசியிருந்தேன்னா, உன் நல்ல குணம்
உன் பிள்ளை உன் நல்ல குணத்தை தான் ஃபாலோ பண்றோம். உன் நல்ல குணத்தை தான். நீ உட்கார்ந்து எப்பவுமே ஃபேஸ்புக்கு இந்த ஃபேஸ்புக் ஒரு புக் ஆக்கி தான் இந்த பியூட்டிஃபை அப்படின்னு சொல்லியிருக்கோம். உங்களுக்கு வந்து ஒரு ஆப், அந்த ஆப் வந்து சோழி மூஞ்ச கூட அழகா காட்சி இப்போ குடிச்சு வைக்கிறாங்க பாருங்க போட்டோ. ஐயோ அங்க அம்மா இத எல்லாமே அழகாகுது. நேர பார்த்தா அந்த அழகே இல்லை. அதை எதோ பண்ணிட்டாங்க சோழி மூஞ்சி உள்ள படம் இருந்துச்சா கூட மேடாக்கிடும். அப்படி கருங்கட்டையா இருந்துச்சா கூட சோப்பாக்கிடும் அந்த மூஞ்சி. அது அந்த ஆப் எல்லாம் சரியா போகுது. எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டு இங்க இருந்து அனுப்பிடுது போட்டோ. அங்கிருந்து ஒரு போட்டோ அனுப்புது. வெட்டி தண்டம் வீணா போன முண்டம். இல்ல பிள்ளை என்ன பண்ண பிள்ளை நீ சொல்லு. கையில கீழே கீழே போடு. செல்ல கீழே போடு. செல்லுல பேஸ்புக்ல வாட்ஸ்அப்ல அல்லது யூடியூப்ல நீ செலவழிக்கிற நேரம் அது பிசாசுக்கு நீ கொடுக்கிற நேரம். இல்லைன்னு சொல்லுங்க, நானும் செல்ல பாக்குறேன். இல்லைன்னு சொல்ல, என்னுடைய ஆதாயத்துக்கு மாத்திரம் தான் பார்ப்பேன். நான் சும்மா நோடுறதுதான். எனக்கு இந்த செல்லுல ஏதாவது இருக்கா, நெட்ல என்ன இருக்கா, ஜனங்களுக்கு ஏதாவது எடுத்து கொடுக்க முடியுமா? எப்படி இவ்வளவு பெருசா பிலாசபியான பெருசா 3 டிகிரி வாங்கி படிச்சோன்னு இல்ல. எங்கதான் எடுக்கிறேன் யாரோ கொடுக்குறாங்க, எங்கதான் வருது. ஆமா தட்டுனா அது ஒரு இது வருது, அதை வச்சு அதான் மெசேஜ் கொடுக்குறேன். ஒண்ணும் இல்லை. அதனால உங்களுக்கு என்ன யூஸ்? நீ லைக் கொடுக்க, அவன் லைக் கொடுக்க, அதுக்கப்புறம் வந்து நீ ஆய் கொடுக்க, அவங்களுக்கு ஒரு ஆய் கொடுக்க. சாப்பிட்டியான்னு கேட்பான், படுக்கலையான்னு கேட்பான், ஏன் என்னால தூங்கலன்னு கேட்பான். பிசாசு சொல்லுவாங்க. பிசாசு வீட்டையும் ஆரம்பிச்சு உன் மேல இருக்கிற பிசாசு அவன் மேல பிடிக்கும், அவன் மேல இருக்கிற பிசாசு அவன் மேல பிடிக்கும். வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்க, அத்தனை பேர் மேலேயும் பிடிக்கும். அத்தனை பேர் மேலேயும் பிடிக்கும். அதுதான் சொன்னேன். நான் சொல்றேன் அடிக்கடி என் பிள்ளைங்களுக்கு சொல்ற ஒரு ஆலோசனை, 9:30 மணிக்கு மேல செல் ஆஃப்ல இருக்கணும். செல்ல தூக்கி கீழே இருக்கிற செல்லுக்கு உடம்பு டிஸ்டன்ஸ் இருக்கணும். படுக்கும் போது கூட செல்லை பார்த்து தான் படுக்கிற சடங்கு உண்டுங்க. என் குடும்பம் எப்படிங்க நல்லா இருக்கும், என் பிள்ளைங்க மாத்திரம் எப்படிங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். எப்படி என் பிள்ளைங்க வாழ்க்கை மாத்திரம் நல்லா இருக்கணும்னு சொல்லி நினைக்கிறோம். பிள்ளைங்களுக்கு ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் கொடுத்துட்டு போயிடும். ஏன்னா பிள்ளைங்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்கல்ல, பிள்ளைங்களும் இப்ப நினைப்பாங்க பத்தியா நம்மளும் கெட்டு போட்டுருக்கோம், அம்மா அப்பா தான் காரணமா. சூப்பரா சொல்லிட்டாரு பாசிட்டிவ். எபேசியர் 5ஆம் அதிகாரத்துல, எபேசியர் 6ஆம் அதிகாரத்துல 3ஆவது வசனம் 6:1. பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். எப்படி ஏமா முடிய விடாதமான்னு உங்க அப்பா ஆத்தா 10 முறை மயில் எடுத்து கண்ணுக்கு நேரம் இங்க விடாதமான்னு 100 முறை சொல்லிருப்பான். நீ என்னடா என் செருப்பு. கடைசியில உனக்கு வீட்டுக்காரன் உன்னை செருப்பால அடிப்பான். உன் வீட்டுக்காரர் செருப்பால் அடிப்பான். ஆண்டு விளக்கம் உன் தலைய உன் மயில மொட்டை அடிப்பாரு. கீழ்படிக்குமா? என்னைக்காவது கீழ்படுதல் இருக்கிறதா? இந்த ட்ரெஸ் பண்ணாத, அந்த ட்ரெஸ் தான் பண்ணுவேன், போய் ஆமா ட்ரெஸ் பண்ணி போய் வெளியே நிக்காத, எத்தனை முறை சொல்லியிருக்காங்க. இந்த டைமுக்கு வீட்டு வந்து சேரு, இந்த வார்த்தையை பேசாத, இந்த நபர்கிட்ட பேசாத, இவங்கிட்ட ஒழுக்கமாயிரு, இந்த காரியத்தை செய்ய. இப்போ குடும்பத்துல உன்னிமித்தமாக பாதிப்படுது. நெஞ்ச பிடிச்சு உட்காருவான் ஒரு நாளைக்கு. ஒன்ன பத்து வரல நெஞ்ச பிடிச்சு உட்காருவான் ஒரு நாளைக்கு. பிபி மாத்திரை ரெடியா வாங்கி வைங்க. இருக்கிற சமுதாயம் எப்படிப்பட்ட சமுதாயம்? என்றைக்கு ஆத்தா அப்ப நெஞ்ச பிடிச்சு போறான்னு தெரியாது. ஏன்னா இப்ப இருக்கிற சமுதாயத்தில் இருக்கிற பெண்களும் ஆண்களும் அப்படிதான் இருக்காங்க. ஆண்களை மாத்திரம் விடல, அவங்களும் அப்படிதான் இருக்கிறாங்க. ஓரளவுக்கு அது சரியா போயிடும். ஆனா பெண்ணை பொறுத்தவன் உங்க அப்பா ஆத்தாவை சாவச்சாதீங்க. நீங்க கரை சேர்றதுக்கு முன்னாடி அவங்க பொட்டிக்கு போயிடவே கூடாது. ஜாக்கிரதை, பி கேர்ஃபுல். உன் நிமித்தமாய் வேதனை படவே கூடாது. அவன் பொட்டிக்கு போயிட்டாலும் உன் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும்னு சொல்லி நினைக்காது. உனக்கு ஆணையை வாங்கி கொடுத்துவேன், உன்னை படிக்க வச்சுவேன். உனக்கு அந்தந்த காலகட்டங்களுக்கு அந்தந்த காரியத்தை செய்தவனுக்கு திருமணமும் செய்ய தெரியும். அது ஏழையா இருந்தாலும் சரி, பாழையா இருந்தாலும் சரி, அவன் செய்து முடிப்பான். உன் இஷ்டத்துக்கு செய்ய வேண்டிய காரியங்க, உன் இஷ்டத்துக்கு தேட வேண்டிய காரியங்க, உன் இஷ்டத்துக்கு படிச்சாலும் அதுக்கு கொஞ்சம் அறிவா அழகா இருந்தாலும் உன் இஷ்டத்துக்கு போனா ஆண்டவர் உன்னை ரெக்கையை வெட்டி வெளியே அனுப்புவாரு. வீட்டுல அந்த ரெக்கைய அந்த கீழே பார்த்தா அந்த கீழே ரெக்கைய 2 ரெக்கையை உடச்சு கீழே விட்டுருவாங்க. அந்த வீட்டுக்குள்ளே சுத்தம்.
நிலைமை வந்துடக்கூடாது. புரியும் நினைக்கிறேன். நிலைமை வந்துடக்கூடாது. 3ஆம் வசனம் சொல்லுது. 3ஆம் வசனம் எபேசியர் 6:3. உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. தாயையும் கனம் பண்ணு. 1000 வீட்டுக்காரன் கிடைப்பான், 1000 பொண்டாட்டி கிடைப்பா. ஒரே ஆத்தா ஒரு அப்பன் கிடைக்க மாட்டான். ஒரு பிறப்புக்கு கிடைக்காது. இறக்கும் போதுதான் அதனுடைய அருமை உனக்கு தெரியும். இறக்கும் போதுதான் அதனுடைய அருமை தெரியும். தாய் தகப்பனுடைய அருமை எப்ப தெரியுதா? இருக்கும் போது யாருக்கு தெரியாது. இருக்கும் போது எந்த பிள்ளைகளுக்கும் அது தெரியாதுங்க. நான் சொல்றேன், எங்க அப்பாவுடைய அருமை இப்பதான் எனக்கு தெரியுது. ஐயோ, இன்னும் கொஞ்சம் அப்பா இருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லி சாட்சியம் செத்து போயிட்டாரு. நாங்க கொடுத்த அழுத்தம், நாங்க கொடுத்த பிரஷர், நாங்க கொடுத்த வேதனை, நாங்க கொடுத்ததான துன்பம் அவரை பார்த்துக்க முடியல, செத்து போயிட்டாரு. இன்றைக்கு ஆசையா இருக்குது. அப்பா வந்து அப்பா உட்கார வச்சிருக்கலாமே, இந்த அம்மா உட்கார வச்சிருக்க மாதிரி அப்பா உட்கார வச்சு 2 வார்த்தை பேசிருக்கலாமே. நான் பெத்த பிள்ளை பிரசங்கம் பண்றா, நான் பெத்த பிள்ளை ஆமா ஸ்டேஜ்ல நின்று பேசுறா அப்படின்னு சொல்லி சந்தோஷம் அடைவாங்க. தாய் தகப்பன கணவன் இந்த உறவு கிடைச்ச விட்டீங்கன்னா திருப்படி கிடைக்கவே. அவன் உதவாதவனா இருக்கலாம், உன்னை ஆமா கரசைக்காதவனா இருக்கலாம். ஆனா அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆர்டர் கொடுத்து அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய கருத்தை கொடுத்தே ஆகணும். 2 தீமோத்தேயு புத்தகத்துல ஆமா 4ஆவது அதிகாரத்துல 12வது வசனம் சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். 12வது வசனம் சொல்கிறது வாசிக்கிறேன். 2 தீமோத்தேயு அதுல இருக்க 4ஆவது அதிகாரம் 12வது வசனம். 1 தீமோத்தேயா 1 தீமோத்தேயு வாசிக்கிறேன். 1 தீமோத்தேயு 4:12. உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடி. நல்ல காது உள்ளவன் கேட்க கடவன். காது உள்ளவன் கேட்க கடவன். நல்லா கேளுங்க, வாலிப பிள்ளைங்க கேளுங்க. உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியா இரு. ஒரு மாதிரியா இருக்காது. ஒரு மாதிரியா அது ஒரு மாதிரி பேசுதா இல்ல ஆம்பளை பசங்க பேசுவோம், நாங்க பேசிருக்கோம். அது ஒரு மாதிரி பேசு. எவனை பார்த்தாலும் பண்ணி நிற்கும். எவனா படிச்சிடலாம், எவனா பேசினா யார் வேணா நம்பர் கொடுத்துரும். அப்படியா? உன் இள வயதை குறித்து யாராவது எதாவது பேசுறாங்களா? ஊர் பேசுதா? உன் இள வயதை குறித்து ஊர் எதெல்லாம் பேசுதா? ஊர் இன்னும் கொஞ்ச நாள்ல ஊர் பேசுச்சுன்னா அதுக்கப்புறம் மொத்தமா பேச ஆரம்பிச்சிடும். ஒருத்தர் பேசணும். பயன் தொட்டா பத்தணும், எரியும். மேல ஒரு பூச்சி உட்கார்ந்துச்சுன்னா எரிஞ்சு சாம்பலாகும். இதுதான் இள வயது. இதுதான் ஆமா இதுதான் ஒழுக்கம். இதுதான் சத்தியம் இருக்கிற பிள்ளை. இதுதான் ஆவி இருக்கிற பிள்ளை. கடவுளை பார்க்கறது, கடவுள் மேல இருந்து கடவுளை கை போட்டுக்கிறது, கடவுளை சிரிக்கிறது, பிடிக்கிறது. ஆமா அதையும் படிமா ஆட ஒண்ணு மேல கீழே வரைக்கும் பார்த்து ஒண்ணு மரணிக்கிறது. ஆமா 9 மணிக்கு மேல போனா கடைக்காரங்கிட்ட போய் கடைக்காரா ஒரு டீ தூள் கூட ஒரு காபி தூள் கூட 9 மணிக்கு மேல அவன் கடவுளை நீ போயிடுவேன் நைட்டு. அவனும் விபச்சாரம் ஆயிடுவான், நீ விபச்சாரி ஆயிடுவேன். இதோட கேவலமா பிரசங்க எவனும் பண்ண மாட்டேன். நான் பண்றேன் தகப்படாது, நான் பண்றேன் கேட்டுக்கோ. பண்ண மாட்டான். 9 மணிக்கு மேல ஆமா வாய்ப்பு பிள்ளை படிச்சு வெளியே போச்சுன்னா 30 பேர் பார்ப்பாங்க. 30 பேருடைய கனவு நீ போவ அல்லது நினைவுலையாவது நீ போவ. உன்னோட அவன் இருக்கீங்களா? உயிரை வந்து பேசுறது எதுக்கு தெரியுமா? உன்னை நீ மாதிரியா இருக்க தவிர ஒரு மாதிரியா இருக்க கூடாது. கிறிஸ்தவன் நான் சொன்னல, கிறிஸ்தவ ஆலோசனை வேற, கிறிஸ்தவ குடும்பம் வேற, குடும்பம் வேற, கிறிஸ்துவ குடும்பம் வேற, ஆலோசனை வேற, கிறிஸ்துவ ஆலோசனை வேற. ஆமா வாலிப பிள்ளை வேற, கிறிஸ்தவ வாலிப பிள்ளை வேற. ஒழுக்கம். இந்த ஒழுக்கம் இருந்துச்சுன்னா உன் குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். எல்லாம் முழங்கால் பண்ணு, எல்லாம் முழங்கால் பண்ணு. என்ன ஒழுக்கம் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுத்தோம், அல்லது நாம எந்த அளவுக்கு ஒழுக்கமா இருந்தோம், அல்லது நான் யாரையாவது என்ன யாராவது ஃபாலோ பண்றாங்களா? பிள்ளைய பிரச்சனை பண்ணும் போது நான் சொல்லுவேன், அடிக்கடி பிள்ளைங்களை பிரச்சனை பண்ணும் போது சொல்லுவேன்,
தாய் தகப்பனுக்கு ஒரு வார்த்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் விசுவாசிகளை கேட்பேன். இந்த பிள்ளை ஒழுக்கம் தவறி நடப்பதற்கு எந்த விதமான குற்றத்தையும் இந்த பிள்ளைக்கு முன்பதாக நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி விசுவாசிகளுக்கு சொல்லுவேன். உன் பிள்ளை ஒழுக்கம் தவறி நடக்கிறதுக்கும் உன் குடும்பம் சீர்கேடா போவதுக்கும் நம்மகிட்ட ஏதாவது குறை இருக்கா பாருங்க. நாங்க மத்தவங்க மேலேயே குறை சொல்லி பழகிட்டோம், அவங்க மேலேயே குறை சொல்லி பழகிட்டோம். உன்னாலதான் ஆச்சு, நீதான் காரணம், நீ இல்லைன்னா இது நடந்திருக்காது, உன்னாலதான் இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லி மத்தவங்க மேலேயே குறைய போட்டுட்டோம். அப்பா நீ கேட்கலாமா, ஆண்டவரே என்ன பின்பற்ற அளவுக்கு எனக்கு தகுதி தாங்கப்பா, எனக்கு ஒழுக்கம் தாங்கப்பா. என் பேச்சு, என் ஜெப ஜீவியம், என் சபைக்கு போகிற காரியம், நான் ஆவியில நிரம்புற காரியம், நான் வேதம் வாசிக்கிற காரியம், மற்றவங்களுக்கு நன்மை செய்கிற காரியம், மற்றவங்களுக்கு உதவுற காரியம், கர்த்தாவே நான் எல்லாத்தையும் முன்மாதிரியா இருக்கணும். நான் எல்லாத்தையும் முன்மாதிரியா இருக்கணும். போதனை இன்றி புருஷன் ரட்சிக்கப்படுவான், போதனை இன்றி புருஷன் ரட்சிக்கப்படுவான், மனைவி ரட்சிக்கப்படுவான். ரட்சிக்கப்படாத ஒரு மனைவி ரட்சிக்கப்படுவான். அநியாயமா இருக்கிற ஒரு மனைவி, அநியாயமா இருக்கிற உன் கணவன், அநியாயமா இருக்கிற உன் பிள்ளை, அப்படி சொல்லுங்க, அப்பா என்னை ஒழுக்கமா மாற்றுங்க, என் குடும்பத்தை ஒழுக்கமா மாற்றுங்க. ஒழுக்கம் தவறுகிற காரியங்கள் எத்தனையோ காரியங்கள் எனக்குள்ளாக இருக்கும் போது நான் மத்தவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி நினைக்கிறேன், மத்தவங்க என்கிட்ட உத்தமமா நடக்கணும்னு சொல்லி நினைக்கிறேன், மத்தவங்க என்கிட்ட சரியா நடக்கணும்னு சொல்லி நினைக்கிறேன், மத்தவங்க பாவம் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனா என்கிட்ட இவ்வளவு பிரச்சனை இருக்குப்பா, என் வாழ்க்கையே சரியில்லைப்பா, என் வாழ்க்கையே அழையும் பயமா இருக்கு, என் வாழ்க்கையே அநியாயமா இருக்கு, என் வாழ்க்கையே பாவம் நிறைந்த ஒரு வாழ்க்கையா இருக்கு, அநியாயமான பேச்சு. அப்படி கேட்கலாமா, குடும்பம் சரியா நடக்கணும்னா அன்புடைய பிள்ளைகளை ஒழுக்கம் சரியா. அதனாலதான் சொல்றேன், நீ மாறினால் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி சிரி பேசியிருக்கிற, நீ மாறினால் முதல்ல நான் மாறணும். சொல்லுங்க அப்பாட்டு சொல்லுங்க, அப்பா நான் மாறணும், நான் தான் மாறணும், என் மேல ரத்தத்தை ஊற்றுங்க. அன்னைக்கு அந்த மனுஷன் சொன்னா, யாரா இதுக்கெல்லாம் காரணம்? இது காலம் கொந்தளிக்கிறது யார் காரணம்? இந்த படகு அசைக்கிறது யார் காரணம்? அமைக்க போகிறது உள்ள முழுகிறோமே, எல்லாம் முழுக போறோமே, யார் காரணம்னு சொல்லும் போது அவன் ஈஸியா ஒரு வார்த்தை சொல்லிட்டான், இதுக்கெல்லாம் காரணம் நான் தான், என்ன தூக்கி கடல்ல போடுங்க, எல்லாம் கடலே அமைதியா இருக்கும் அப்படின்னு சொன்னான். நான் சொல்லட்டுமா, நீதான் பிரச்சனைக்கு காரணமே. நடக்க வேண்டிய வழியில நீ நடக்கல, ஜெபிக்க வேண்டிய காரியத்துக்கு ஜெபிக்கல, கீழ்ப்படிய வேண்டிய காரியத்துக்கு கீழ்ப்படியல, அன்பா இருக்க வேண்டிய காரியத்துக்கு அன்பா இருக்கல, நீ ஆலோசனை சொல்ல வேண்டிய காரியத்துக்கு சொல்லல, நீ நடக்காம போயிட்ட, நீ செய்யாம போயிட்ட, நீ அது பண்ணாம போயிட்ட, காரணம் நீதான். அவன் காரணம் இல்லை, மற்றவங்க காரணம் இல்லை. மற்றவங்க காரியத்தை பேசும்போது நான் எரிச்சல் அடைகிறேன். யார் அவன் கொண்டு போடணும், அவன் இருக்க தகுதி இல்லை, அவனுக்கு மரண தண்டனை கொடுங்க. ஆண்டவர் பார்த்து சொல்றார், நீயே அவன் சொல்லமா. உன் நிமித்தமா உன் குடும்பம், தாய் தகப்பன் தலை குனிச்சான், உன் நிமித்தமா தாய் தகப்பன் வேதனை படுகிறான் மகனே, உன் நிமித்தமா வேதனை படுறாங்க. உன்னை குறித்து ஒரு பெரிய கனவு இருக்கிறது, உன்னை குறித்து ஒரு பெரிய எதிர்காலம் உண்டு, ஒரு பெரிய கோட்டை கட்டி வச்சிருக்கான் தாய் தகப்பன், ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு வாழ்றான். உன்னை வச்சு அவனை கொண்டு வந்து நடுத்தர வைக்கிற நீ, உன் நிமித்தமாய் அவன் வேதனைப்படுகிறான், உன் நிமித்தமாய் அவன் பலவீனப்படுகிறான், உன் நிமித்தமாய் அவன் தினந்தோறும் கொஞ்சம் கொஞ்சமா சாகுறான். யார் நிமித்தம் இந்த கடல் கொந்தளிப்பு, இந்த சமாதானம் இன்மையான காரியம் யார் நிமித்தம்? கணவன் இருக்க வேண்டிய இடத்துல இல்ல, கணவன் செய்ய வேண்டிய கடமையை செய்யல, கணவனுடைய சுபாவம் கெட்ட சுபாவமா இருக்கிறது, எண்ணம் கெட்ட எண்ணமா இருக்கு. ஒரு தலைவனா இருந்து, ஒரு லீடரா இருந்து நடக்க வேண்டிய பாதையை சரியா காட்ட முடியல. வீட்டுல ஒரு கட்டி போட்டு எங்கேயோ மேய போறேன்,
உன் ஆசை, உன் இச்சை, உன் மன விருப்பம் தான் பெருசு சொல்லி நினைக்கிற. உன்னையே நம்பி உனக்கு பிறந்து உன் குடும்பம் இருக்குது, அதை அனாதையை விட்டு நீ எங்கேயோ உன்னுடைய சந்தோஷத்துக்காக போகிற. நீதான் காரணம், நீதான் காரணம். உன் பிள்ளை குடும்பம் சரியானதுக்கு காரணமே நீதான், வேற யாரும் இல்லை. உன்னால உழைக்க முடியல, உன்னால பிள்ளைங்களை காப்பாற்ற முடியல, பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமையை ஒழுங்கா உன்னால செய்ய முடியல. மற்ற புருஷனை உன் மனைவி பார்க்கும் போது என் புருஷன் இப்படி இருக்க கூடாதான்னு சொல்லி நினைச்சால்னா நீ கெட்டவன் ஆயிடுவ. நினைச்சு பாருங்க, உன்னுடைய மனைவி உன்னை காட்டின ஒரு நல்லவனை பார்த்து இவன் என் புருஷனா ஆயிடக்கூடாதா, இருக்கக்கூடாதா அப்படின்னு நினைச்சிருந்தாங்கன்னா அன்பு தம்பி தங்கச்சி, இந்த காலை பொழுதுல திட்டமாய் ஆண்டவரோடு பேசுறாரு. இந்த காலத்தின் நிமித்தமாய் மனம் திரும்பினா உன் குடும்பம் பரலோகமா இருக்கும், உன் குடும்பம் பரலோகமா இருக்கும். உன்னை கட்டியது நிமித்தமாகவோ அல்லது உன்னை பெற்றது நிமித்தமாகவோ சந்தோஷப்படணும். அவருக்கு சாட்சியா இது சந்தோஷப்படணும். எங்க அப்பா கேட்கலாமா? கொஞ்சம் வாயில திறந்து சொல்லுங்க. எனக்கு இருக்கிற கெட்ட பழக்கம், கெட்ட காரியம் கத்தாவே, எனக்கு இருக்கிறதான மற்றவங்களை பாதிக்கிற காரியம், மற்றவங்களை கத்தாவே கீழே தள்ளுற காரியம் எல்லாம் என்னை விட்டு போகணும். எல்லாம் கேட்கலாமா? ஏன் ஒழுக்கம் எனக்குள்ளாக குடும்ப ஒழுக்கம் என்று சொல்லி ஒன்று உண்டுறப்பா, அந்த ஒழுக்கத்தை எங்களுக்கு தாங்க. எல்லா வாய்களை திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். என் குடும்பம் ஒழுங்கான ஒரு குடும்பமாக, ஏசப்பா உட்கார்ந்து சாப்பாடு கொடுக்கும் போது கூட ஒழுக்கமா கொடுத்தாரு. ஒழுங்கா உட்காருங்க, எல்லாம் ஒழுங்கா உட்காருங்கன்னு சொன்னாரு. ஆமா, 50 பேரா உட்காருன்னு சொல்லி ஒழுக்கத்தை உண்டாக்கினார். ஒழுக்கமாய் சில காரியத்தை செய்தார், முறையாய் சில காரியத்தை செஞ்சார். எல்லாம் அங்க சத்தம் போட்டு எல்லாம் அவன் அது இல்லை இது இல்லை அப்படின்னு சொல்லும் போது அமைதியாரு, நேரம் இல்லை வரல, அமைதியாருன்னு சொன்னாரு. ஒழுக்கம் இருந்தது. அந்த இடத்துல ஒரு அற்புதம் செய்யும் போது அந்த இடத்துல எல்லாம் கத்தி சத்தம் போட்டு எல்லாம் பெருமையா பேசுறாங்க. ஒழுக்கம் இருந்தது. குறிப்பிட்ட நேரம் வந்தது, அப்போது அந்த இடத்துக்கு போனாரு. ஒழுக்கம், ஒழுக்கம். தாய் தகப்பன இடத்துல இயேசு அடங்கி இருந்தார், ஒழுக்கத்தோடு அடங்கி இருந்தார். அந்த வாலிப காலங்கள் முடிகிற வரைக்கும் அப்பா கிட்ட அம்மா கிட்ட அவர் ஒழுக்கமாய் அடங்கி இருந்தார். வேலை வறுமுறையில ஒழுக்கத்தை காற்றுக்கள். உன்னை ஃபாலோ பண்றதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு, உன்னை பார்த்து பின்தொடர சில கூட்டங்கள் இருக்கு. ஐயோ, இந்த ஊழியத்தை செய்யற அந்த அண்ணனை ஃபாலோ பண்றேன் நானு, அந்த அண்ணன் எனக்கு வழிகாட்டி. நீ ஒழுங்கா உலகல ஒழுங்கா நீ அங்க ஒரு வேஷம் இங்க ஒரு வேஷம் போற மாதிரி இருந்துச்சு, அவனையும் கீழே தள்ளி அவனையும் நரகத்துக்கு கொண்டு போயிடுவ. நீ உன்னை ஃபாலோ பண்றாங்க தம்பி, ஊழியத்துல உன்னை ஃபாலோ பண்றாங்க, வேத வாசிக்கிறதுல மற்ற காரியத்திலையும் ஒழுக்கத்தையும் பார்த்து மத்தவங்க ஃபாலோ பண்றாங்க. உன்னை உன் பெற்றோரை பார்த்து பிள்ளைங்க ஃபாலோ பண்றாங்க. ஸ்தோத்திரம் சொல்லாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நல்ல கனிகொடா மரங்கள் எல்லாம் வெற்றுண்டு அக்கினியில் போடப்படும். நல்ல கனிகொடா மரங்கள் எல்லாம் வெற்றுண்டு அக்கினியில் போடப்படும். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ, ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ. இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். நல்ல கனிகொடா மரங்கள் எல்லாம் வெற்றுண்டு அக்கினியில் போடப்படும். நல்ல கனிகொடா மரங்கள் எல்லாம் வெற்றுண்டு அக்கினியில் போடப்படும். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ, ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ. இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். இயேசு வரப்போகிறார். அன்பு குடும்பத்தாரே,
பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கர்த்தாவே, இயேசுவின் நாமத்தினாலே இந்த 12வது வாரத்தின் இந்த நல்ல குடும்பம் என்ற செய்தியை கர்த்தாவே எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க. இன்றைக்கும் அந்த ஒழுக்கத்தை பத்தி, எங்க குடும்ப ஒழுக்கத்தை பத்தி எங்களுக்கு இடைப்பட்டீங்கப்பா. எத்தனையோ விஷயங்கள்ல ஒழுக்கம் இல்லாம நாங்க நடக்கிறோம். எத்தனையோ விஷயத்துல நாங்க ஒழுக்கம் தவறி நடக்கிறோம். எங்களை 10 பேர் ஃபாலோ பண்றாங்க, எங்களை 10 பேர் பின்தொடர்றாங்க, எங்களை கர்த்தாவே கண்காணிக்கிறாங்கன்றதே நாங்க மறந்துட்டோம். முக்கியமா என் குடும்பம் என்ன பார்க்குது, என் குடும்பம் என் வழியில நடக்குதுன்றதை நாங்க மறந்துட்டோம். என் பிள்ளைங்க என்ன போலவே மாறிச்சுனா நல்லா இருக்காதப்பா. நான் பொய்யும் பொருத்தமா இருக்கிறேன், திருட்டுத்தனமாவும் பேராசைக்காரனா இருக்கிறேன், கெட்ட வார்த்தையை அசுத்தமான காரியத்தையும் செய்து கொண்டு இருக்கிறேன். என் பிள்ளையும் அந்த நிலைமைக்கு வந்து என்னோட நரகத்துல தங்க கூடாதப்பா. இன்னைக்கு எங்களை மாத்துங்க, இன்னைக்கு எங்களை சரிப்படுத்துங்க. எங்க ஒழுக்கம் கர்த்தாவே, அந்த ஒழுக்கமின்மை மற்றவங்களை பாதிக்க கூடாதப்பா. கர்த்தாவே, எங்களுடைய ஒழுக்கமின்மை எங்களுக்கு ஆசீர்வாதத்துக்கு தடையை உண்டாக்கிட கூடாதப்பா. எங்களையும் எங்க குடும்பத்தையும் ஒழுங்காக்குங்க, எங்களை சரிப்படுத்துங்க. எங்கெல்லாம் வெட்டணுமோ அந்த காலத்தெல்லாம் வெட்டுங்க, எதெல்லாம் சரிப்படுத்தணுமோ அதெல்லாம் சரிப்படுத்துங்க. எந்த வார்த்தை கர்த்தாவே நாங்க உடுத்துகிற உடை, நாங்க சரி கர்த்தாவே பேசுகிற வார்த்தை, அப்பா நடக்கிற கர்த்தாவே நடை, எங்களுடைய குடும்பம் முழுவதையும் சரிப்படுத்துங்கப்பா. ஒரு கிறிஸ்தவ குடும்பமா எங்க குடும்பம் மாறட்டும், கிறிஸ்து இருக்கிற குடும்பமா எங்க குடும்பம் மாறட்டும். அந்த பிள்ளைகளை ஆசீர்வதி, நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுங்க. இந்த குடும்பத்துல பூர்ண சமாதானத்தை கொடுங்க, பூர்ண சந்தோஷத்தை கொடுங்க. பிள்ளைகளை எல்லாம் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. பிள்ளைங்க மேல இயேசுவின் ரத்தம் தங்கி இருக்கட்டும். பிள்ளைகளை ஆளுகை செய்வீங்க. பிள்ளைங்க மேல இயேசுவின் ரத்தம் அப்பா இருந்து வெற்றியும் மகிழ்ச்சியும் ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் கொடுங்க. கர்த்தருடைய கரத்துல கர்த்தாவே ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். பிள்ளைங்க கடந்து போகும்போது தேவ பிரசன்னம் கூட போகட்டும். நன்மையும் கிருபையும் பாக்கியம் பிள்ளைகளை பின்தொடரட்டும். பிள்ளைகளை ஆசீர்வதித்து அனுப்பும். சமாதானத்தோடு கடந்து செல்லட்டும். நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. எல்லாம் சேர்ந்து சொல்வோம், ஆமென். என் ஆத்துமாவே என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை பரிசுத்தம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அந்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அந்யோன்யமும் ஆதரவும் தேர்தல் மகிழ்ச்சியும் சமாதானமும் ஆசீர்வாதமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்களும் நம்மோடு கூட இருந்து வழிநடத்துவாராக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சமாதானத்தோடு கடந்து செல்லுங்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பார், உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு